வணக்கம். மற்றொரு இனிமையான காலை பொழுதில் உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இன்று 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் திகதி புலர்ந்திருக்கும் இன்றைய நாளும் உங்களுக்கு வாழ்வில் அனைத்து கர்மங்களும் இனிதே நிறைவேற வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் வளமை போலவே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு நற்சிந்தனை கூறுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நற்சிந்தனை, நீங்கள் மற்றவர்களை எவ்வாறு நடத்துகின்றீர்கள் என்பதில்தான் உங்களுடைய அழகு தங்கியிருக்கின்றது. நீங்கள் மற்றவர்களை எவ்வாறு நடத்துகின்றீர்கள் என்பதில்தான் உங்களுடைய அழகு வெளிப்படுகிறது. ஆகவே மற்றவர்களை நீங்கள் வடிவாக அழகாக நடத்தினால், பண்பாக நடத்தினால் அது உங்களை மேலும் அழகானவர்களாக மெருகூட்டி காட்டும் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு காலை பொழுதாக இருந்தாலும் சரி, எந்த பொழுதாக இருந்தாலும் சரி, காலை பொழுது என்றால் ஒரு காலை வணக்கத்தை தெரிவித்து இன்முகத்துடன் அவர்களை வரவேற்றால், அவர்களை இனிமையாக நடத்தினால் நாங்கள் எப்பொழுதும் அழகானவர்களாக மற்றவர்களுடைய பார்வைக்கு தெரிவோம் என்ற நற்சிந்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் பல விடயங்களை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். குறிப்பாக இந்த காலநிலை சீர்கேடு இருக்கின்றது, அது தொடர்பான விசேட கலந்துரையாடல் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்விஸ்ம தொடர்பிலான ஒரு சிறப்பு நேர்காணல் இருக்கின்றது. அது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு இன்று பூரண விளக்கத்தை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான தகவல்களையும் விரிவாக பார்க்கலாம். நேற்றைய தினத்திலிருந்து நாட்டின் பரவலான நேற்று முன்தினத்திலிருந்து கடுமையான ஒரு சீரற்ற காலநிலை நிலவுகிறது. பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. வரலாறு காணாத அளவில் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. சில இடங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. ஆகவே அது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இன்று நாளை மறுதினம் 3 நாட்களிலும் தொடர்ந்தும் இவ்வாறு அடைமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. பெங்கால் என்ற ஒரு புயல் இப்பொழுது தோற்றம் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே அது குறித்தான விளக்கங்களையும் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் 10:30 வரை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கும் தலைப்பு என்னவென்றால், இப்பொழுது நாடு முழுவதும் சீரற்ற காலநிலை காணப்படுகிறது. சீரற்ற காலநிலை காரணமாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். திடீர் விபத்துக்களிலும் பலர் சிக்கொண்டிருப்பதான பல தகவல்களை நாங்கள் இப்பொழுதும் அறிகின்றோம், வழமை போலவே அறிகின்றோம். இன்றைய தலைப்பு என்னவென்றால், இவ்வாறான அவசரமான காலநிலை அல்லது இவ்வாறான சீரற்ற காலநிலையில் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இந்த சீரற்ற காலநிலைக்கு எவ்வாறு முகம் கொடுக்கின்றீர்கள், ஏதேனும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் யோசனைகளையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த அனர்த்த காலநிலையில் நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அல்லது இந்த அனர்த்த காலநிலையை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம், உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அறிவை எங்களுடன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக பகிர்ந்து கொள்ளலாம். 0112505316 வழமையான தொலைபேசி இலக்கம். இப்பொழுது அழைப்பில் காத்திருக்கும் முதல் சொந்தம். வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா? நான் நலமா இருக்கிறேன். கழுதாவளையில எப்படி காலநிலை இருக்குது? இன்றைக்கு நிலைமை சீரடைஞ்சிருக்கு. அதாவது 2-3 நாளா தொடர்ந்து மழை பெய்து மிட் நைட்டுக்கு பிறகு மழை குறைவாக சாடியா ஒரு சூரிய ஒளியை காணக்கூடியதா இருக்குது. அந்த வயது இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்வோம். நேற்றுடன் ஒப்பிடும் பொழுது இன்றைக்கு காலநிலை பரவாயில்ல கழுதாவளையில ஐயா? பரவாயில்லை இல்லை. ஆனா இந்த பக்கம் திருவண்ணாமலை பக்கம் மட்டக்களப்பு கங்கால சில இடம் மழை இருக்கலாம். அம்பாறை கல்முனை சைட் வந்து ஓரளவுக்கு சீரடைஞ்சிருக்கு. பொதுவாக கிழக்கு மாகாணத்துல தான் இருந்தாலும் வெள்ள நிலவரம் இன்னும் குறைவடையில்லை. வெள்ளம் வெள்ளமாகவே காணப்படுது, வடிந்தோடி கொண்டிருக்கிறது. இப்போ உயர்தர பரீட்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்குது 3 தினங்கள். இன்று நாளை மறுதினம் நடக்கவிருந்த பரீட்சைகள் டிசம்பர் 20, 21, 22, 23ஆம் தேதிகளுக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக பரீட்சைகள் திணைக்களமும் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது. என்ன ஐயா? ஆனா ஒரு கவலையான விஷயம், நேற்று அது செய்திருக்கலாம். என்னன்னு சொன்னா, நேற்று மாணவர்கள் மிகப்பெரிய சிரமங்களுக்குள்ளாக நாங்க இருக்கிறார்கள் எல்லாம் முழுமையாகவே அந்த பாதையை தடை செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, காலம் தாழ்த்தியாவது அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு அரசாங்கத்துக்கும் கல்வி பிரிவுக்கும் நன்றி தெரிவிக்க. சரி, உங்களுடைய கருத்தில் சொல்லுங்க. இந்த அனர்த்த நிலைமைகள் பொதுவாகவே என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, அந்த முன்னேற்பாடுகள் அல்லது அலர்ட்டா இருக்கிறது. எப்பவுமே எங்க நாட்கள் என்ன செய்யறாங்கன்னா, அனர்த்தம் வரக்குள்ளதான் அலர்ட் ஆகிறாங்க. அதை பத்தி எந்த நேரத்திலையும் யோசிக்கிறது கிடையாது. உதாரணமாக எங்களை பக்கம் பலத்த காற்று வீசிருந்தா தென்னை மரங்கள் எல்லாம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும். அந்த தென்னை மட்டைகளை வெட்டி விட்டா, ஓலையில வெட்டி விட்டாலே மரம் முடிஞ்சு விடாது. ஆனா அதை செய்கிறது இல்லை. காற்று வந்ததுக்கு பிறகு அதை செய்ய முடியாது. யாரும் மலத்தில் ஏறவும் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. இப்படியான சூழ்நிலை காணப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த வீடுகள் வந்து சில இடங்கள்ல பள்ளத்துக்குள்ளே கிடக்கு. அப்படியான இடங்கள் இருக்கிறார்கள், தண்ணி வரும் என்று தெரிஞ்சிருக்கிறார்களே தங்களோட பொருட்களை பிரித்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக அவங்களுடைய சர்டிபிகேட்ஸ்கள் அதுகளை எல்லாம் மிக ஒரு பக்குவமான அல்லது ஒரு வாட்டர் ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய பேக்குகள்ல போட்டு எதை எடுத்து செல்ல வேண்டும், எதை வைத்து செல்ல வேண்டும் என்றதை கூட பார்த்துக்கிறது. அதை விட என்னென்னா, இந்த வயோதிபர்கள் அல்லது குழந்தைகள் இருக்கிறாங்க, குறிப்பிட்ட நாளைக்காவது தங்களுக்கு வரம்பிருந்தால் கூட சேமித்து வைக்க முடியாதுதான். ஆனாலும் ஒரு 3-4 டேஸுக்கு 3 நாளைக்காவது 4 நாளைக்காவது சாப்பிடக்கூடிய உலர் உணவையாவது பிள்ளைகளுக்காவது கொடுக்கக்கூடிய வயதுகளுக்கான உணவுகள்
தகவல்களை சேமித்து வைக்க வேணும். இதை தாண்டி மிகப்பெரிய பிரச்சனை அந்த அலர்ட். இப்ப வந்து சோசியல் மீடியா வந்து நல்லதுதான், ஆனா அவங்க செய்கின்ற சில வேலைகள் மிக மிக பயமுறுத்துறார்கள். அப்படி பயமுறுத்தும் போது நிறைய பேர் இந்த வயது போனாக்கள் இப்ப அவங்க பயப்படுறாங்க. சரி, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவே முடியாம இருக்கு, அப்படி ஒண்ணு நடக்காதுன்னு சொல்லி. ஏன்னா உண்மையில ஒரு விஷயத்துல நாங்க பயப்படுறதுதான் மிகப்பெரிய பலவீனமே. அது எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது நியாயமானது. அதை தாண்டி தேவையில்லாம பயந்து நடுங்கி அதுலயே வருத்தத்துக்குள்ளாகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக அவங்க செயற்படுறாக்கள் கவனமாக உண்மையான மீடியாவா, இந்த தகவல் உண்மையானதானதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பயப்பட சொல்லணும். என்னன்னு சொன்னா இல்லாட்டி அவங்களுக்கு அதே ஒரு பிரச்சனையா இருக்கு. இதை தாண்டி இந்த டிராவல் பண்றதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னன்னு சொன்னா எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், தண்ணி நிற்கும், ஆனா அந்த இடத்துல முதல் போயிருப்போம். ஒரு பெரிய கிடங்கொண்டு வந்திருக்கு நமக்கு தெரியாது, நம்ம பைக் ஓடிட்டு போகலாம், அந்த கிடங்குல மாட்டிக்கூடாது. அதாவது டிராவலிங் 7 மாணவரையும் தவிர்த்துக்கிட்டு அல்லது அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கையா ஏதாவது முன்னுக்கு வாகனம் போகுதான்னு பார்த்துத்தான் போக வேணும் என்று அப்படி சிலர் மாட்டுப்படுறாங்க, சுட்டுப்படுறாங்க. தாண்டி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க முன்னெச்சரிக்கையா இருக்கிறது மூலம் நிச்சயமா இதை தவிர்த்துக் கொள்ளலாம். இந்த தலைப்பு அதற்கு உதவட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. மிக காத்திரமான ஒரு அருமையான ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கின்றீர்கள். உண்மையில் அது பலனுள்ள பல விடயங்கள் இருக்கின்றது. இந்த அனர்த்த கால நிலையில் நாங்கள் என்னென்ன விடயங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தோம். மகேஸ்வரன் ஐயா அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றீர்கள். இது மற்றவர்களுக்கு உண்மையில் பலனுள்ளதாக அமையும். குறிப்பாக இந்த மரங்களை இவ்வாறான சீரற்ற காலநிலைக்கு முன்பாகவே வெட்டி அகற்றி விட்டிருந்தாலும் கூட இவ்வாறான அனர்த்தங்களை நாங்கள் முன்கூட்டியே தவிர்த்திருக்கலாம். அதே போல பாதைகளில் செல்வதற்கு இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். பல அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து மற்றும் ஒரு அழைப்பாளர் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம், நான் மாலுக்கட ஸ்ரீதரன், தற்போது யாழ்ப்பாணத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கின்றேன். கடவுளுக்கு நன்றி. சொல்லலாம், கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இப்ப யாழ்ப்பாணத்துல காலநிலை எப்படி இருக்குது? நான் இருக்கிற யாழ்ப்பாணத்துல காங்கேசுந்தர வீதியில, இது வந்து யாழ்ப்பாணம் மத்திய பகுதியில தான், மத்திய பகுதி ஊருக்கு தான் சேருது. அதாவது கிழக்கு பக்கம் 20 கிலோமீட்டருக்கு அங்கால தான் கடலும், மேற்கு பக்கம் 20 கிலோமீட்டருக்கு அங்கால தான் கடலும். நான் இருக்கிற இடத்துல இருந்து 6 கிலோமீட்டருக்கு அங்கால காங்கேசுந்தர கடலும் இருக்கின்றது. ஆனால் இந்த KK கோட்டை பொறுத்தவரை எந்த ஒரு அனர்த்தமும் பெறக்கூடிய சாத்தியக்கூறு வெள்ள குறைவு. அந்த நீரோட்டங்கள் எல்லாம் 2 பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறதால இந்த வெள்ளம் பெறாது. அதே மாதிரி காற்று வரைக்கே வந்து கிழக்கு பக்கத்துல இருந்து அடிச்சாலும் மேற்கு பக்கத்துல இருந்து அடிச்சாலும் இந்த மத்திய வழியாக தாக்கம் குறைவாக இருக்கின்றது. ஆனவடியால் மழை தண்ணி தேங்கவில்லை, மின்சாரம் தடப்படவில்லை, அப்படியா இருந்து கொண்டிருக்குது. இப்பொழுது முன்னே சொல்லுங்க, மழை நிலவரம் எப்படி இருக்குது காரைதீவுல? இரவிரவா பெய்து விடிய விடிய பெய்து, இப்ப விடிஞ்சும் பெய்து கொண்டிருக்கின்றது. மழை பெய்து என்ன தொடர்ந்து தொடர்ச்சியா பெய்து கொண்டிருக்கிறது, இடைவெளி விடாமல். நீங்க மாலுக்கடையிலிருந்து நீங்க பேசுவீங்க. அப்ப கொழும்பு காலநிலை நாங்க சொல்றோம். கொழும்புல நேற்று இரவெல்லாம் கடுமையான மழை, நேற்று பின்னிரவெல்லாம் கடுமையான மழையா இருந்தது. இப்போதைக்கு காலமையில் அந்த இரவு பின்னிரவு, அதாவது விடியற்காலை அளவில் மழை இல்லை, ஆனா காலமா கொஞ்சம் சற்று ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுது ஐயா. இது நேற்று பின்னேரம் தொடங்க இன்னும் விட இல்லை, கொஞ்ச நேரம் விடாடி 5 நிமிஷம் உடனே தொடங்கும், ரீசார்ஜ் பண்ணி வேற மாதிரி இது கொண்டிருக்கிறார். சரி சொல்லுங்க. இப்போ இந்த அனர்த்த காலநிலை, சீரற்ற காலநிலையில் எப்படி முகம் கொடுக்கலாம், அதை எப்படி நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு எப்படி தயாராகலாம்? முதலாவது அந்த காலநிலை அவதானம் செல்ற தவிர நாங்கள் தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டிருக்கோம். அதுக்கு என்ன சொல்ல, உண்மையான ஒரு செய்தி தாவணத்துல என்ன கேட்கணும், அதுல கேட்டு வேணும் அப்படி சொல்றோம் சரியான செய்தியை கேட்டு அதுக்காக சொல்ற வழிமுறையை பின்பற்ற வரும். அது வெயிலா இருக்கலாம், மழையா இருக்கலாம், புயலா இருக்கலாம், எப்படியா இருந்துட்டு போகலாம். மற்ற அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் தெரிவு செய்யணும். முதலாவது தேவையான உணவை சேர்த்து வச்சிருக்க வேண்டும். அடுத்த 2வது மின்சாரம் தடப்படும். அதுக்கு மெழுதிரி வண்டி வைப்ப, நெருப்படி வண்டி வைக்க மாட்டோம், அதை செய்ய வேண்டும். அப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் எல்லாம் முன்னேற்பாடு செய்வோமா இருந்தால் ஓரளவு எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளலாம். இதுதான் எனக்கு தகவலாக இருக்கிறது. நன்றி 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 ஸ்ரீதரன். உண்மையில் ஆக்கப்பூர்வமான பல விடயங்கள் உண்மையில் இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் மற்றவர்களுக்கு பயனுள்ள பயன்படுத்த வேண்டிய பகிரப்பட வேண்டிய பல விடயங்களை நாங்கள் பொதுவாகவே பேசுவது வழக்கம். அந்த வகையில் இப்பொழுது தற்காலத்தில் சீரற்ற காலநிலை, இந்த காலநிலைக்கு எவ்வாறு தயார்படுத்தலாம், எவ்வாறு இந்த காலநிலையை எதிர்கொள்ளலாம் என்ற பல விடயங்கள், ஆக்கப்பூர்வமான விடயங்கள் உங்களிடமிருந்து வருகிறது. தாழ்நில பிரதேசங்களை பொறுத்தளவில் வெள்ள அபாயம் ஏற்படலாம், திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அல்லது அதிலிருந்து எவ்வாறு தற்காத்து கொள்ளலாம் என்ற உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய அறிவை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல மலைப்பாங்கான பகுதிகளில் திடீரென கற்பாறைகள் சரிந்து விழலாம் அல்லது மண் சரிவு ஏற்படலாம், அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் தப்பிக்கொள்ளலாம் அல்லது அதனை எவ்வாறு நாங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம், அதிலிருந்து எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்ற விடயங்களையும் அனுபவம், உங்களுடைய அறிவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 0112505316 தொலைபேசி இலக்கம். இப்பொழுது அந்த தொலைபேசி இலக்கம் வாயிலாக ஒருவர் காத்திருக்கின்றார். வணக்கம். 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 நான் லேஸ்ரியா கொழும்பிலிருந்து பேசுறேன். வணக்கம் லேஸ்ரியா. கொழும்புல எப்படி, கொழும்பு காலநிலை எப்படி இருக்கு லேஸ்ரியா?
சீரற்ற காலநிலையா காணப்படுது. காலையில எல்லாம் சரியான மழை, வேலைக்கு போற ஆட்களுக்கெல்லாம் கஷ்டம் இந்த மலைகள்ல போறது. கொழும்புல எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? கொழும்புல வெள்ளவத்தையில இருந்து பேசுறேன். ஆஹா, எத்தனை வயசு உங்களுக்கு? எத்தனை படிக்கிறீங்களா இல்லாட்டி? படிக்கிறேன். எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு. கெட்டிக்காரா. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சீரற்ற காலநிலையில் எப்படி தற்காத்து கொள்ளலாம்? சீரற்ற காலநிலையில் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, அதுலேருந்து எப்படி நம்ம தவிர்த்து இருக்கலாம்? எதுவும் அறிவுரை இருக்குது, ஆலோசனை இருக்குது அவங்கள்ட்ட? இருக்குது. சொல்லலாம். சீரற்ற காலநிலையில மலைப்பாங்கான பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப அவதானமா இருக்க வேண்டும். அங்க மண் சரிவு, அப்புறம் கற்கள் கீழே விழலாம், அப்படி நிறைய அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அங்க மிகவும் அவதானமாக நாம இருக்க வேண்டும். அங்க திடீர்னு மண் சரிவு ஏற்படலாம், எல்லாத்துக்கும் அவங்க முகம் கொடுக்கணும், எவ்வளவு வேணாலும் நடக்கலாம். அப்படி இருக்க தாழ்நிலங்கள்ல இருக்கிற ஆட்களுக்கு மலைகள் மூலமாக வெள்ளப்பெருக்கும் ஏற்படலாம். எனது அனுபவத்துல நான் சொல்றேன். நான் ஒரு தரம் 1 படிக்க எனது அப்பா வேலைன்னு வெள்ளனாவே போயிருவாரு. அப்ப நான் அம்மாவோட தான் போவேன். அப்ப எப்படி தரையில போற நேரம் வாகனங்கள் அந்த குழிகள்ல இருக்கிற தண்ணீர் பட்டு இந்த சீருடையில செயற்பட்டு அது அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அதுகள்ல இருந்து நாங்க பாதுகாக்க அவங்க மெல்லமா ஓட்டிட்டு இங்க குழி இருக்குது, அப்ப நாம மெல்லமா போகணும், பாதசாரிகள் கிடைக்கிறாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தா நாமளும் கவனமா இருக்கலாம். அது தெரியாத ஆட்களுக்கு நம்ம அது எப்ப வேணாலும் நமக்கு அது நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம எப்பயும் அதை தள்ளி தூரத்துலதான் செல்ல வேணும். நன்றி நன்றி நன்றி. அருமையான பல கருத்துக்கள். நன்றி லேஸ்ரியா, வாழ்த்துக்கள். அருமையான பல விடயங்களை சொன்னீர்கள். உண்மையில் அந்த சின்ன பிள்ளைகள் அந்த கருத்தை சொல்கிறார்கள். உண்மையில் இந்த மழை காலங்களில் பொதுவாக பாதைகளில் நீர் தேங்கி இருப்பது வழமையான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அப்பொழுது வாகன சாரதிகள் தமது வேகத்தை குறைத்து சென்றால் நலமாக இருக்கும். ஏனென்றால் வாகனத்தில் உள்ளே இருப்பவர்கள் வெளியே உள்ளவர்களுடைய நிலைமை தெரியாது. அந்த லேசியா சொன்னது போல வாகனத்தில் அவர்கள் முக்கியமான ஒரு அலுவலகமோ அல்லது பாடசாலையோ செல்வார்கள். ஆனால் அவர்கள் மீது இந்த வேகமாக செல்லும் வாகனத்திலிருந்து தண்ணியோ அல்லது சகதியோ அடித்தால் அவர்களுக்கு அன்றைய பாடசாலைக்கு செல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலை காணப்படும். அதனை விடவும் முக்கியமான பல விடயங்கள் இருக்கலாம். பயணிகளுக்கு, பாதசாரிகளுக்கு பல வேலைகள் இருக்கலாம். அவர்கள் அது செல்லும் பொழுது இவ்வாறான சாரதிகளின் செயற்பாடும் அந்த அவர்களுடைய பயணத்துக்கு தடையாக இருக்கலாம். ஆகவே இது குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாதசாரிகள் மிகவும் இக்கட்டான நிலைக்கு முகம் கொடுக்கலாம் உங்களுடைய செயற்பாடு காரணமாக. ஆகவே வாகன ஓட்டுநர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சீரற்ற காலநிலை அல்லது பொதுவாகவே ஒரு கோரிக்கை விடுக்கின்றோம். உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி செல்வதன் ஊடாக பலருக்கு பாதிப்பு இல்லாமல் தவிர்த்து கொள்ளலாம் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். இப்பொழுது அழைப்பில் மற்றும் ஒருவர் காத்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ராஜா, நான் விஜயகுமார் வெள்ளம்பட்டிலிருந்து பேசுகின்றேன். வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீங்க? இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை நீங்கள் எடுத்திருக்கீர்கள். எனவே இந்த தலைப்பிலே அதாவது ஊடகங்களில் அடிக்கடி எங்களுக்கு அந்த என்ன நடக்கப் போகிறது, அனர்த்த முகாமத்துவ நிலையத்திலிருந்தால் இவ்வாறு நீங்கள் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே எனது அனுபவத்தின்படி எனது வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்களை கூறலாம் என்று இருக்கின்றேன். ஏற்கனவே இங்கு நான் வெள்ளம்பட்டி பகுதியிலே இந்த கழனி ஆறு பெருக்கெடுத்தினால் பல முறை நான் அந்த வெள்ளத்துக்கு ஆளாக நேரத்தில் பல இன்னல்களை சந்தித்தேன். அந்த நேரத்தில் கூட என் பக்கத்து வீட்டாளர்கள் எல்லாம் சில நேரங்கள் தங்களுடைய ஆவணங்களை எல்லாம் பாதுகாக்க முடியாமல் பிள்ளைகள், அதாவது சிறு பிள்ளைகளின் புத்தகங்களாம் நனைந்து அவர்களுக்கு மறுமுறை பாடசாலைக்கு புதிதாக புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டது. எனவே தற்போது இதையெல்லாம் அறிந்த நான் பாடசாலை செல்லும் சிறுவர்கள் தங்கள் புத்தகங்களை இப்போது தண்ணீர் புகாத வாட்டர் ப்ரூஃப் பேக் எல்லாம் இருக்கின்றது, இதிலெல்லாம் செய்து வைத்துக் கொள்ளலாம். அதுபோல நமது ஆவணங்களை எல்லாம் இப்போது அதாவது பென் டிரைவ் என்று சொல்லுவாங்களே, அந்த பென் அதில் நாம் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அது போலவே நமக்கு முக்கியமான சில அதாவது நோய் சம்பந்தமான அதற்கான புத்தகங்கள் இல்லாமல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதுபோல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கின்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அல்லது தீப்பெட்டி போன்றவற்றெல்லாம் சில நேரம் இந்த சந்தர்ப்பங்களில் மின்சாரம் தடைபடக்கூடும். இதற்கெல்லாம் நாம் ஏற்கனவே சேமித்து வைக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அதுக்காக தீப்பெட்டி, உணவு வகைகள், மருந்து வகைகள்லாம் நாம் வெவ்வேறாக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு அவசரத்து உதவியாக இருக்கும்.
இல்லை அது பக்கத்து வீட்டிலே இங்கே தேடிக்கொண்டு இருக்க முடியாது. நமக்கு சில நேரம் போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கும். இங்கு அந்த நீர், அதாவது வெள்ளம் ஏற்பட்ட காலத்திலே ஒரு பண்ட் என்று சொல்வார்கள், அதில் மூலம்தான் எங்களுக்கு செல்ல முடியும், மற்ற பகுதிகளில் செல்ல முடியாது. ஏன்னா பாதைகள் முழுக்க 3-4 பக்கங்களும் மழை நீர், அதாவது வெள்ள நீர் நிரங்கி இருப்பதால் மிகவும் சிரமமாக போய்விடும். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாம் சமாளிக்க வேண்டும். அதுபோலவே இந்த முறை நான் எனது பேரப்பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பதுளைக்கு சென்று அதன் மூலம் பசறைக்கு செல்லலாம் என்ற ஒரு ஏற்பாடு எனது மகள் கூறியிருந்தார். ஆனால் இது இப்போது அதெல்லாம் தள்ளி போடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் பதுளை, அப்புத்தலை, அதுபோல பசறை பகுதி போன்ற பெரிய மண் சரிவுகள் நிறையவே ஏற்பட்டு பாதைகள் எல்லாம் தடைப்பட்டது. அதாவது ட்ரெயின் கூட செல்ல முடியாது. தற்போது பண்டாரவளை அங்கு ஸ்டேஷனுக்கு மாற்றிதான் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஆலியல உடுவர பகுதியிலே ஒரு மண் சரிவு ஏற்பட்டு அது இன்னும் சீர்படுத்தப்படவில்லை. எனவே இவ்வாறான நிறைய விடயங்கள் இருக்கின்ற நாம் வீட்டெல்லாம் ஏனைவர்களும் கூறுவார் என கூறி விடைபெறுகிறேன். ஐயா, உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்க வெள்ளம்பட்டியில் இருக்கிறீங்க, லைன்ல இருக்கிறீங்களா? இருக்கிறேன், சொல்லுங்க. ஆமா, நீங்க ஒரு அனுபவசாலி, கருத்துக்களை நீங்கள் ஆழமா பகிர்ந்து கொள்ளக்கூடியவர். வெள்ளம்பட்டியை பொறுத்தளவில் அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கில் சிக்கிக்கொள்ளும் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அதற்கு பிரதான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதற்கு பிரதான காரணம் என்று நமது செயல்பாடுகள் தான் என்று நான் கூறப்படுகிறேன். ஏனென்றால் இந்த வடிகால்கள் அமைத்திருக்கார்கள். அதை வெள்ள காலத்திலே செல்வதற்காக அது மாத்திர பல நிறுவனங்கள் பல அந்த தாழ் நிலங்களை எல்லாம் மண் நிரப்பி அதிலே புதிய புதிய பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டிவிட்டார்கள். இதனால அந்த நீர் வளைந்தோடுவதற்கு மிகவும் சிக்கலாக இருக்கிறது. அதுபோல அந்த நமது மக்களும் கூட சாதாரண பொதுமக்கள், அதாவது வாய்க்கால்களை எல்லாம் மறைத்து அதன் மேல அதாவது வீடுகளை எல்லாம் கட்டிக்கொண்டு இப்படி இருப்பார். ஒருத்தரில் பலரும் சேர்ந்து செய்யும் போது அது பெரிய ஒரு அனர்த்தமாக மாறிவிடுகிறது. இதை நாம் தான் செயல்பட வேண்டும். ஒரு சில தவறான செயல்பாடுகளினால் தான் இந்த வெள்ளம் அடிக்கடி ஏற்படுகிறது. இந்த வெள்ளம் பிட்டிய பகுதியில் நிறையவே நடக்கிறது. ஒரு காரணம் இந்த வாய்க்கால்கள் மேல் அதை குறுக்காக அதை நிரப்பி அந்த மற்றவர்களுக்கு இந்த நீரினால் பாதிப்பு ஏற்படுமே என்று அதை பற்றி பெரிதாக பொருட்படுத்தாமல் இவ்வாறான கட்டிடங்களை கட்டுவதனால் தான் நிறையவே இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நான் கூறலாம். உண்மையில் உங்களுடைய பதிலை அதைத்தான் எதிர்பார்த்தேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி. உண்மையில் அந்த வெள்ளம்பட்டிய போன்ற பகுதிகளில் நாங்கள் பரவலாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஐயா சொன்னது போல, விஜயகுமார் ஐயா சொன்னது போல, அந்த கால்வாய், அது கால்வாய் என்று தெரிந்தாலும் கூட மக்கள் அங்கே அந்த குடியிருப்புகளை அமைக்கின்றார்கள். அவ்வாறானவர்கள் தான் தொடர்ச்சியாக இவ்வாறான வெள்ளப்பெருக்கினாலும் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் நாங்கள் அறிகிறோம். ஆகவே மனித செயல்பாடுகள் தான் மனிதனுக்கு வரும் விளைவுகளுக்கும் பிரதான காரணமாக இருக்கின்றது. தாக்கத்திற்கு எதிர்த்தாக்கம், நியூட்டனின் விதி போல அவருடைய செயற்பாடு தான் அவர்களுக்கு விளைவாக வருகிறது. ஆகவே எந்த செயல்பாடாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படும், அது நமக்கும் நன்றது, மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியது ஒரு விடயமாக இருக்கும். இப்பொழுது அழைப்பில் காத்திருப்பவர் யார்? வணக்கம். இனிய காலை வணக்கம் ராஜா. வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா ஐயா? பேசிக் கொண்டிருக்கோம். தெகியத்தை கண்டியில இப்ப சொல்லுங்க ஐயா. எங்க ஊர்ல இன்றைக்கு 4 நாள் தொடர்ந்து மழை, இரவும் பகலும் ஒரே மழையிலிருந்து வெள்ள பெருக்கு, வயல் நிலம் எல்லாம் தாண்டு போய் இப்ப இன்றைக்கு ஒரு வித்தியாபுரம் ஒரு 5 மணில இருந்து மழை கொஞ்சம் வெளுத்தி இருக்குது. இதுதான் விவசாயிகள் விதைக்கக்கூடிய விதைகள்ல கொண்டு போய் வயல்ல வச்சுக்கொண்டு விதைக்க இல்லாம எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க டிராக்டர்ல ஏற்றிக்கொண்டு. இன்றைக்கு தான் எல்லாம் வெடிக்கிட்டு போறாங்க வயல்வெளிகளுக்கு. அந்த அளவு மழை ராஜா. இரவும் பகலும் ஒரு நாளைக்கு இரவுல 2 3 மின் ஏற்படுது, தடைபடுறது. என்ன பண்ணிருக்கோம், மண்ணெண்ணெய் விளக்குகளை தயார் பண்ணி எல்லாம் வீட்டுல வச்சு ரெடியாம தீப்பெட்டிகளை பக்க அருகில வச்சு கொண்டுதான் இருக்கிறோம். எந்த நேரத்துல லைட் மின்சாரம் தரப்படுறதுன்னு சொல்ல இல்லாம இருக்குது. இடி மின்னல், அதாவது இடி மின்னலுக்கும் நாங்கள் தாக்குப்பிடிக்கிறதுக்காக மழை பெய்யும் போது வெளியில போறது இல்லை, மரத்தடிகள் நிற்க கூடாது. ஏனென்றா மரத்தில் நிற்கும் போது இடிதாக்கம் கூட ஒரு மனிதனுக்கு, மற்றது கிளைகள் முறிந்து விழலாம். அந்த ஏற்பாடுகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். மரத்தில் நிற்க வேண்டாம் சொல்றது, கிளைகள் முறிந்து விழக்கூடிய ஆபத்து எந்த நேரத்திலும் இருக்கு. அதற்காக நாங்கள் மரத்தடியில் நிற்கிறதை தவிர்த்துக் கொள்ள வேணும். மற்றபடி பாதைகள்ல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது அதில் பயணம் செய்வதை குறைத்துக் கொள்ளும் முற்றாக தடை நிறுத்திக் கொள்ள வேணும். காரணம், மலைகள் உடைப்பட்டிருக்கலாம், அதில் பெரிய கிடங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதில் வாகனம் போய் சிக்கி கொண்டு விழுந்தால் போறவர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். நாங்கள் பார்த்த விஷயம் அக்கறை அது மன்னிக்கவும் சமாந்திர பகுதியில் ஒரு டிராக்டர்ல பாடசாலை மாணவர்கள் பயணம் செய்திருக்கிறாங்க. அதுல ஒரு வெள்ளத்தால் அடிபட்டு 11 பேர்ல 6 பேர் காப்பாற்றப்பட்டு 5 பேர் காணாம போயிருக்காங்க. அதுல டிராக்டர் டிராக்டர் டிரைவரும்
சாரதி போயிருக்காங்க. இந்த மாதிரி நிலைமை இவங்க கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இந்த பாதையில பயணம் செய்யாம இருந்திருந்தா இதை நாங்க தவிர்த்திருக்கலாம். இது சாரதிகள் பெரும் பொறுப்பு இருக்கிறது. இந்த பாதைகள்ல கொஞ்சம் தண்ணி தானே இருக்கு, போயிடலாம் அப்படின்னு போறவங்கள அந்த கிடங்கள் சேவையில ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கொஞ்சம் உணர்றாங்கல்ல. இதை உணர்வு கொண்டு பாதையில் பயணம் செய்யாமல் இருந்தால் நல்ல. எந்த வீட்டு முன்னால இந்த கொழும்பு கண்டி போற பஸ் எல்லாம் இன்றைக்கு 3 நாள் வேலை செய்யலாம். காரணம் எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்கு. ஆறு பெருக்கெடுத்து வயல் நிலையங்கள்லாம் இன்னும் மூடப்பட்டு இருக்குது. அதனால வாகனங்கள் வர்றதே இல்லை. அது வரவேற்க விஷயம். மற்றது மலைப்பகுதியில் இருக்கிற ஆட்கள் எந்த நேரத்துல மண் சரிவு வருது, எந்த நேரத்துல வெள்ளம் தாழ் நிலப்பகுதியில் இருக்கிற மக்கள் எந்த நேரத்துல வெள்ளப்பெருக்கு வரப்போகுது அப்படிங்கிறது உணர்ந்து ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் இடம்பெயர்ந்து ஒரு உறவினர் வீட்டிலே இல்ல பொது இடங்களிலே போய் தங்கி இருக்கலாம். கட்டாயம் மண் சரிவு தான் பயம். காரணம் எந்த நேரத்தில் இரவா இருக்கலாம், பகலா இருக்கலாம், எந்த நேரத்திலும் மண் சரியலாம். இந்த பதில பகுதியில ஒரு வீடு இடிஞ்சி ஒரு பக்கம் ஒரு விட்டு விடிந்து வீட்டுல விழுந்து 2 மரணிச்சிருக்காங்க. அது ஒரு கேட்கக்கூடிய ஒரு மனவட்டத்துக்கான ஒரு விஷயம். அதனால நாங்களே முன்கூட்டியே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று மழை பெஞ்சு கொண்டிருக்கு 4 நாளா நாங்க இல்லை வீட்டுல இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம்ட்டு எங்களை பாதுகாப்பை நாங்களே ஏற்படுத்தி கொண்டால் எந்த பிரச்சனையும் வரான்னு கூறி நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்து கொள்ளணும். வெள்ள வர இடங்கள்ல நாங்கள் விலகி இருக்க பார்க்கணும். மழை பகுதிகள்லையும் இந்த வீடுகள்ல இந்த ஆறுகள்ல பக்கத்துல இருக்கிறவங்க முன்கூட்டியே நமக்கு பாதுகாப்பான இடங்கள் தேடிக்கொள்ளணும். இப்படி விஷயங்கள் முன்கூட்டியே செஞ்சால் வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்து நிறுத்தலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, உங்களிடம் ஒரு கேள்வி. லைன்ல இருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் ஒரு விவசாயி, பயிர் நிலங்களை நீங்கள் பயிரிடக்கூடியவர். இப்போ நீங்கள் கடும் மழை தொடர்ச்சியாக 4 நாட்கள் இந்த இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது இந்த விதைகளை விதைப்பு செய்த பிறகு தொடர்ச்சியாக மழை ஏற்பட்டால் விதைக்கு ஒரு சுவாசம் இருக்கின்றது. அது சுவாசம் பாதிக்கப்பட்ட அது முளைத்தலில் ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா? அது நெல்லுக்கு எவ்வாறு பொருந்தும் அல்லது பொதுவான பயிர்களுக்கு எவ்வாறு பொருந்தும்? ஐயா, உங்களிடமிருந்து கட்டாயம் விதைச்ச பயிர்கள் அன்றைக்கே பலம் செஞ்சால் சில வேளை அழித்து கொண்டு ஓடைகளுக்கு ஓடிடும். ஆமாம். மற்றது அந்த 3 நாள் 4 நாள் தேங்கி நிற்கும் போது அந்த முளைகள் உடனே அழுகி போயிடும். அதனால கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்ட விஷயம் என்ன, மறுபுற உழவடிச்சு மறுபுற டிராக்டர் போட்டு அந்த மண்ணை பதப்படுத்தி திருப்பி வரைக்கும் விளைச்சிடக்கூடிய சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். சரி, இந்த விடயத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ளுறது முக்கியமான விஷயம். நல்லது ஐயா, நல்லது. பல விடயங்களை சொல்லியிருந்தீர்கள், நன்றி. உண்மையில் பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த காலை வேளையில். அதுவும் இந்த சீரற்ற காலநிலையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பல விடயங்களை பத்மநாதன் ஐயாவும் சொல்லியிருந்தார். இந்த வயல் நிலங்கள் அல்லது இப்போ மண் சரிவு என்பது மிக முக்கியமானது. ஐயா கூறியது போல் அந்த டிராக்டரில் அடித்து செல்லப்பட்டவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியிருக்கின்றார்கள், காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். தேவையற்ற பயணங்களில் இவ்வாறான சீரற்ற காலநிலையில் தவிர்ப்பது மிக மிக முக்கியமானது. வெள்ளம்பட்டியில் அந்த விஜயகுமார் ஐயாவும் சொல்லியிருந்தார், இந்த பாடசாலை விடுமுறை என்பதால் அவர்கள் நீண்ட தூர பயணத்திற்கு ஒழுங்கு செய்திருந்தார்களாம். ஆனாலும் சீரற்ற காலநிலையினால் அதனை பிற்போட்டிருக்கின்றார்கள். அவ்வாறான நல்ல விடயங்கள் அதனையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். இப்பொழுது அழைப்பில் காத்திருப்பவர் என்ன சொல்ல போகிறார்? வணக்கம். வணக்கம் ராஜா, ரக்குவானிலிருந்து லிங்கநாதன் பேசுறேன். வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறோம் ஐயா. ரத்னபுரி மாவட்டம் ரக்குவானையில் எப்படி ஐயா காலநிலை இருக்கிறது? ராஜா, ரத்தினபுரி மாவட்டத்துல மழை பெய்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் வெள்ளம் போகின்ற அளவுக்கு பெருமழை பெய்யல, மழை பெய்து கொண்டிருக்கு, சாதாரண மழை தான் பெய்து கொண்டிருக்கின்றது. ஆனா காற்று இந்த இன்னைக்கு கொஞ்சம் காத்து இருக்க, நேற்று இரவுல இருந்து கொஞ்சம் காற்று வீசி கொண்டு இருக்கின்றது. இன்னும் நேரம் தெரியல அதுல ஏதும் மாற்றங்கள் ஏற்பட்டாலே ஒழிய மற்றபடி ஏதும் பெரிய பாதிப்புகள் இல்லை என்று தான் சொல்லலாம். ரத்னபுரியை பொறுத்தளவுல ஐயா மலைப்பாங்கு மண் சரிவு அபாயம் தான் அதிகமா இருக்கிறது. தொடர்ச்சியான அறிவித்தல்களும் வருது. இதுல இருந்து எப்படி உங்க அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி பாதுகாக்கலாம், என்ன செய்யலாம்? நான் இதுல ஒரு காரணத்தை பதிவு செய்ய விரும்புறேன் ராஜா. என்னன்னு கேட்டா பாருங்க, ஓர் அறிவுள்ள மரங்கள்ல இருந்து 5 அறிவுள்ள ஜீவன், அதாவது 5 அறிவுள்ள மனிதனை விட மற்ற ஜீவன்களுக்கு இருக்கின்ற அறிவு 6 அறிவுள்ள மனிதனுக்கு குறைஞ்சதுதான் அதுக்கு ஒரு காரணம். நான் எதுக்கு சொல்றேன்னு பாருங்க, நாங்க மரங்கள் எல்லாம் வளர்க்குறோம் தானே, அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது நாங்க அதை பத்தி யோசிப்பதில்லை. இந்த YTT எஸ்டர்டே டுடே டுமாரோன்னு ஒரு மரம் இருக்குது.
உண்மையிலே இந்த மரத்தை நீங்க வளர்த்து பாருங்க, ஒரு உண்மை தெரியும். இந்த மரம் லேசுல பூக்காது ராஜா. இது பூத்தால் 3 வாரங்களில மழை பெய்யும், அது உண்மை. நான் என்னோட அனுபவத்துல கண்டிருக்கேன். அது பூக்கின்ற பொழுது ஒரு நிறம், அடுத்த நாள் ஒரு நிறம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு நிறம், அப்படி பூக்கக்கூடிய ஒரு மரம். அது பூக்கின்ற பொழுது நிச்சயம் பெருமழையை எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த தூக்கணாங்குருவி இருக்குதானே, இந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டுகின்ற பொழுது பாருங்க, தெருப்பை புள்ளியில் கூடு கட்டும். ஏன்னா தெருப்பை புள்ளி எந்த இதிலும் மக்காத ஒரு தாவரம். அதுல கூடு கட்டி என்ன செய்யணும் கேட்டா, அதனுடைய வாசலை எதிர்காலத்திலே காற்று எந்த திசையிலே இருந்து வீசுமோ அதற்கு எதிர்மாறாகத்தான் அது கட்டும். பாருங்க, 6 அறிவு உள்ள மனிதனுக்கு பாருங்க அந்த அறிவு எங்க போச்சு? கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார் பாருங்க, பறவையை கண்டான் விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் சொன்னாங்க. மனிதன் கண்டுபிடிச்சான்னா. ஆனா பாவிக்கின்ற மனிதன் இன்னைக்கு பாருங்க, ஒரு எலக்ட்ரிக் சாமான நீங்க வாங்கலேன், அதுல எல்லா அறிவுறுத்தல்களும் இருக்கும். அதனால அந்த அறிவுறுத்தல்களை நாங்க பார்க்கறது இல்ல. பார்க்காமல் பாவிப்பதனால்தான் விபரீதங்கள் ஏற்படுகின்றது. அதே மாதிரி மண் சரிவு ஏற்படுகின்ற நிலங்களிலே ஊறுகின்ற நீர் கூட சில நேரம் தெளிவாக போகின்ற நீர் கூட கலங்கி வரும். ஊற்றிலே இருந்து கலங்கி வந்து அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். மழை சரிவு ஏற்படுகின்ற பாருங்க. அடுத்தது பெரிய பாறைகள் இருக்கின்ற இடத்துல மரங்களை வெட்டினால் மண்கள் மலையில அரித்து கொண்டு போயிட்டு அந்த கற்பாறைகள் புரண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுதான் இந்த மண் சரிவு ஏற்பதற்கு ஒரு காரணமும் அதுதான். அடுத்தது புதையல் தேடி தோன்றுகிறார்கள். மாணிக்கக்கல் அகல் வேலை ஈடுபடுகின்றவர்கள் தனக்கு என்னுடைய வேலை முடிந்த உடன் என்ன செய்யறாங்க கேட்டா, திரும்ப அதை மூடி விட்டோ அல்லது பாதுகாப்பு கருதி எதையாவது ஏற்பாடு பண்ணிட்டு வருவதில்லை. இது ஒரு காரணம். இப்ப எங்கட ஊர்ல கூட அப்படி நடந்திருக்கின்றது. சில பாதைகள் கூட கீழே இறங்கிவிடும் மழை நேரங்களில் அடியிலே அவர்கள் தோண்டி இருப்பார்கள். ஆக அதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது வடிகால் அரசாங்கம் வடிகால்களை அமைத்தா கூட மனிதன் அதுக்கு பாதுகாக்குது, நாம தான் அதை பாதுகாக்கணும். அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை பற்றி யாருமே யோசிப்பதில்லை. அதே மாதிரி பாருங்க, இப்ப இரவிலே குடித்து விட்டு செல்லுகின்றவர்கள் அந்த போத்தர்களை ரோட்டில் வீசி அடித்து நொறுக்கி விட்டு போகின்றார்கள். யாருக்கு அந்த பாதிப்பு ஏற்படும்? இவைகள் சிறு சிறு விஷயங்கள் இதெல்லாம் கவனிக்கணும். ஒரு விஷயத்துல ஒரு பிரேக் கூட, இந்த ஆர்கிமெடிசன் தான் இந்த ஹைட்ரோலிக் பவரை கண்டுபிடிச்சான். ஆனால் அதற்கு அவன் உத்தரவாதம் அளிக்கல. ஆனால் ஹைட்ரோலிக் பவர்ல எதையுமே செய்யலாம். இந்த உலகத்தை கூட மறுபக்கத்துல பிறக்கலாம்னு சொன்னாரு. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஹைட்ரோலிக் பவர். ஆனால் அவன் அதற்கு உத்தரவாதம் அளிக்கல. காரணம், எண்ணெயிலும் காற்றிலும் இயங்கக்கூடிய ஹைட்ரோலிக் பவர் பாருங்க, அது செல்லுகின்ற அந்த குழாயிலே ஒரு சிறு மகிழ்த்துளை அளவு ஒரு ஓட்டை ஏற்பட்டாலுமே அது இயங்காது. அந்த அவ்வளவு பெரிய பாரத்தையும் அது தூக்கும். இந்த உலகத்தை கூட அசைக்கலாம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நாம அதை யோசிக்கணும். நாம அதை சிந்திப்பதே இல்லை. தெருவில் போகின்ற பொழுது வெத்திரை செப்பு பஸ்ல போகின்றவர்கள் பாதியில யார் போனாலும் அவர் மேல காரி மறந்து விட்டு போகின்றார்கள். யாருடைய குற்றம்? ஆகவே நாம யோசிக்கணும். சிந்திக்க தெரிந்த மனிதன் சிந்திக்கிறது இல்ல, யோசிக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்திலும் யோசிக்கணும். மருந்துகளை கூட பாருங்களேன், அளவுக்கு மீறிதான் சாப்பிடுவாங்க. போதை வசதிகள் எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கு தீங்கு விளைக்கும் என்று தெரிஞ்சுதானே அதை குடிச்சு கொண்டிருக்கிறார். ஆகவே இவைகளில் இருந்து கவனமாக இருந்தா நல்லா இருக்கும். நேரம் காணாது ராஜா. அடுத்தது இந்த மாதிரி நேரங்கள்ல நாங்கள் உண்மையிலே வீட்டுல உள்ள சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு வரும், மின்சார தடை ஏற்படும். இவைகளில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. இன்னும் நேர்கள் செய்திகளை சொல்லுவார்கள் என்று நினைக்கிற வாய்ப்புக்கு நன்றி. ரக்குவானிலிருந்து லிங்கநாதன். நன்றி ஐயா, நன்றி. உண்மையில் பல விடயங்களை நமது சொந்தங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தெரியாத விடயங்கள், அதே போல் அனுபவங்களை பலர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது மழை பெய்யும் பொழுது அந்த மழை நீர், அந்த கூரையில் விழுந்து அப்படி ஓடி வரும் மழை நீரை முறையாக நிலத்தடி நீருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இதில் பல நன்மைகள் இருக்கின்றன. முறையாக செய்யாவிட்டாலும் பல பாதிப்புகள் இருக்கின்றன. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓடுகளில் விழுந்த தண்ணீர் நேரடியாக நிலத்தில் விழும் பொழுது அங்கு மண் அரிப்பு ஏற்படுகிறது. அது சில நேரம் அந்த கட்டிடத்தின் அல்லது அந்த அத்திவாரத்தையும் பாதிக்கும், அல்லது வீட்டுக்கு கீழான பகுதியை நிலச்சரிவுக்கு உட்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதை முறையாக
நிலத்தடி நீராக கொண்டு அந்த முறையினை நாங்கள் பயன்படுத்தினால் நிலத்தடி நீர் இருக்கின்றது எமது வளத்தை சுற்றி வீட்டை சுற்றி தாவரங்கள் செழிப்பாக வரக்கூடியதாக இருக்கும், நீர்வளமும் இருக்கும், அந்த வீட்டுக்கும் பாதிப்பு ஏற்படாது. அதனையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அந்த இயற்கையுடன் இருக்கும் ஒன்றிய மனிதன் இயற்கையிலிருந்து என்று விலக ஆரம்பித்தானோ அன்றுதான் இந்த இயற்கை குறித்தான உணர்வுகளை அல்லது சமிஞ்ஞைகளை புரிந்து கொள்ள முடியாதவனாக மாறினான். ரக்குவான லிங்கநாதன் ஐயா சொன்னது போல ஆறறிவுள்ள விலங்குகள் அல்லது தாவரங்கள் அதனை உணர்ந்து கொள்கின்றன. அதற்கு காரணம் அவைகள் இன்னும் இயற்கையுடன் ஒன்றித்தவாறே தமது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றன. தரையில் படுத்த மனிதன் தரையில் இருந்தால் அந்த நிலத்தினுடான தொடர்புகள் அல்லது அதனுடைய அதிர்வுகளை அவனால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது மனிதன் படிப்படியாக வளர்ச்சி அடைந்தான் என்று சொல்லிக்கொண்டு இயற்கையுடனான தொடர்பினை தானாகவே அவன் துண்டித்து கொள்ளும் ஒரு நிலை காணப்படுகிறது. அவ்வாறான இருக்கும் பொழுது அவருடைய இயற்கையின் அதிர்வுகளை அல்லது இயற்கை என்ன சொல்ல வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. அதனாலும் அவர்கள் திடீர் வெள்ளப்பெருக்கு அல்லது இயற்கை காரணத்தினால் பாதிக்கப்படுகிறான். இருந்தாலும் கூட விலங்குகள், குறிப்பாக மீன் தொட்டிகளில் வளர்க்கப்படும் மீன்கள் இவ்வாறான இயற்கை காலநிலை மாற்றத்தை முன்கூட்டி அறிந்து கொள்கிறது. அந்த மீன்கள் வளமையை விடவும் ஒரு குழப்ப நிலையில் இருந்தால் ஏதேனும் சீரற்ற காலநிலை ஏற்படுகிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். அதே போல வீடுகளில் வளர்க்கும் ஆறறிவுள்ள விலங்குகள் கூட இந்த இயற்கையின் மாற்றத்தை தெரிந்து கொள்கின்றன. அது வித்தியாசமான செயற்பாட்டை வெளிப்படுத்துகின்றன. ஆகவே அது குறித்தும் நாங்கள் அவதானமாக இருந்தால் அந்த இயற்கை அந்த பிராணிகள் அவருடைய நடவடிக்கைகளில் ஏதேனும் மாற்றம் குறித்தாலும் நாங்கள் அவதானமாக இருந்தால் இயற்கை பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளலாம். பல விடயங்கள் இருக்கிறது, பேசலாம், இன்னும் வாய்ப்பு இருக்கிறது, நீங்களும் அழைக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் அருமையான பாடல், அதனை தொடர்ந்து இந்த விடயம் குறித்து நாங்கள் பேசலாம். இதோ பாடல் வருகின்றோம். இன்றைய காலை பொழுதில் சீரற்ற காலநிலைக்கு எவ்வாறு முகம் கொடுக்கலாம், அதிலிருந்து எவ்வாறு தற்பாதுகாத்து கொள்ளலாம் என்ற விடயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அனுபவத்தையும் அறிவுரையையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது அழைப்பில் வந்திருப்பவர் என்ன சொல்ல போகிறார்? வணக்கம். அக்கரைப்பட்டிலிருந்து தாசிம் பேசுறேன். சோமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்ல சோமா இருக்கிறேன். உண்மையிலேயே 4 நாள்களாக கடும் பலத்த மழை, இரவு பகலாக மழை. நான் வீட்டில தான் இருந்தேன். வீதிகள் எல்லாம் மறைக்கப்பட்டு எங்களோட வீட்டு பகுதியில் இருந்து வீதிகள் எல்லாம் நிறைய நீர் வடிந்து ஓடிக்கொண்டு இருந்த காரணத்தால் வெளியரங்கல்ல. என்றாலும் நான் அந்த எதிர்நோக்காம, அதாவது எங்களுடைய வடிகான்கள் வீதி எங்களோட முன் வீதிக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பக்கமும் வடிகான்கள் இருக்கிறது, கொங்குரிட் போடாத வடிகான்கள். அதை நேரத்தோடைய சுத்தம் படித்து அதை அழகான முறையிலே தண்ணி ஓடக்கூடிய வாய்ப்புக்கு நான் வைத்திருந்தேன். அதுவும் அந்த நீர் ஓடி இன்னும் ஒரு பெரிய ஒரு வடிகானுக்கு சென்று அடைகின்றது. அதில் மேலுக்கு மூடிகள் போடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த நீர் போய் அங்கே தேம்பி நிற்காமல் அந்த மூடியை கிளப்பி ஒரு சின்ன ஒரு கருங்கல்லை வைத்து அதை போகக்கூடியவாறு ஆக்கி அந்த தூர நோக்கத்தோடு செயல்பட்டேன். ஆகவே இன்று கொஞ்சம் வெயில் விழுகிறது, மிகவும் அழகாக இருக்கிறது, மனதுக்கு ராகத்தாக இருக்கிறது. கவலை எப்படி இருந்தாலும் சற்று வெயில் விழுகின்ற காரணத்தால் இதாக இருக்கிறது. ஆகவே இந்த இளைஞர்கள் தற்போது இந்த வெள்ளம் பார்க்கறதுக்கு போவாங்க சார். வெள்ளம் பார்க்கறதுக்கு வெள்ளம் இருக்கிறது, தண்ணி இன்னும் மடிந்து முடியவில்லை. மோத்துவாரம் 2 இருக்கிறது. அதாவது அக்கரைப்பட்டை அண்மித்த பகுதியிலே சிறிய மோத்துவாரம், பெரிய மோத்துவாரம் என்று இருக்கிறது. அதில் நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, கடலுக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் நீர் வடியவில்லை. அக்கரைப்பட்டிலே எல்லா இடங்களிலும் தான். அந்த அக்கரைப்பட்டிலே கரையோர பகுதிகளிலே மிகவும் நீர் வடிந்தோடாமல் அந்த ஓடிக்கொண்டு இருந்தாலும் நீர் அந்த தேங்கி நிற்கின்றது. 2 அடி 1.5 அடி இல்லையே ஆழத்திலே இருக்கிறது. ஆகவே இந்த மாணவர்கள், அந்த வாலிபர்கள் மோட்டார் பைஸ்களை எடுத்துக்கொண்டு அந்த நீரிலே கொண்டு போகும்போது அந்த நீர் பிழைவடைந்து மீண்டும் வீடுகளுக்குள்ளே பாயக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அதை தவிர்த்து மற்றது, நீங்கள் நீருக்குள்ளே அந்த மோட்டார் பைஸ்களை செல்லும் போது உங்களுடைய அந்த அந்த நீர் உள்ளுக்கு சென்று உங்களுடைய இன்ஜின் சேதமடைந்து உங்களுக்கு பெரிய சிலவையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். சைலஞ்சர் மூலமாக உங்களுடைய நீர் உள்புகுந்து உங்களுடைய இன்ஜின் பழுதடைந்து பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை இழக்க வேண்டியும் பெறும். ஆகவே நீங்கள் சற்று அவதானமாக செயற்படுங்கள் வாலிபர்களே.
துடித்து நீங்கள் பாருங்கள், பிரச்சனை இல்லை, நான் பார்க்க வேணாம் என்று சொல்லவில்லை. அவதானமாக செயல்படுங்கள். உங்கள் உயிரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உடைமையையும் பாதுகாத்து, உங்களுடைய பொருளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நல்லபடி இருங்கள். இன்றைய காலநிலை மிகவும் சீராக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கிறது. நானும் எங்கேயும் வெளியிறங்கவில்லை. செய்திகளை கேட்டு அதாவது போன்ல விளக்கங்களை அறிந்தவனாகத்தான் இருந்தேன். வீட்டிலே முடங்கி கொண்டிருந்தேன். என்ன செய்வது? இன்றுதான் நான் வெளியிறங்கி எனது தாயார் வீட்டுக்கு சென்று சாயை பார்க்க போக வேண்டும் என்று எண்ணியிருக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட இயற்கையின் அழுத்தத்தில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் தப்பிக்கொள்வதென்றால் முன்னோக்கத்தோடு, எதிர்நோக்கத்தோடு நாம் வாழணும். இது எப்படி செஞ்சால் எப்படி இருக்கும், எப்படி செஞ்சால் எப்படி வெற்றி அடையலாம் என்று தூர நோக்கத்தோடு செயல்பட்டால் உண்மையிலே இந்த அழுத்தத்தில் இருந்து நாம விடை பெறலாம். ஆகவே எல்லோரும் கண்ணும் கருத்துமாக இருங்கள். உயிர் பொன்னானது. இறைவன் தந்த உயிரை வீணாக நீங்கள் போய் மாய்த்து கொள்ளாதீர்கள். ஆகவே அவதானமாயிருங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மற்றவர்களுக்கு உங்களுக்கு போதுமான, அதாவது நீங்கள் விரும்பிய மட்டுக்கு உதவி செய்யுங்கள். அதில் யாரும் குறை கூறுவதற்கில்லை. நீங்கள் மற்றவர்களோடு அழகான முறையில் பேசிக்கொள்ளுங்கள். இந்த நீர் வந்திருக்கி, பக்கத்து வீட்டில் நீர் இருக்கி, அதுக்கு நீதிகளை சினங்கொள்ளாதீர்கள், கோபப்படாதீர்கள். ஆறுதலான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து உண்மையிலே உறவுகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள். இது இயற்கை அழுத்தம், இறைவன் தந்தது, அது நலவுக்குத்தான் தந்திருப்பார் என்பதை உணர்ந்து நீங்கள் நல்ல முறையிலே செயல்பட்டு மற்றவர்களை பகைப்படாமல் அழகான முறையிலே பேசி கதைத்து தீர்த்து கொள்ளலாம். நன்றி ஐயா, பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. பல விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். இந்த வடிகான் அமைப்பு தான் ஒரு சிக்கலாக இருக்கிறது. வடிகான் நீர் வடிந்தோடுவதற்காக அந்த வடிகான்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் கூட அதனை முறையாக பேணாமை அல்லது பராமரிக்காமையினாலும் கூட இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு ஒரு பிரதான காரணங்களுள் ஒன்றாக அமைகிறது இந்த வடிகான்களை சுத்தமாக வைத்திருக்காமல் அல்லது சுத்தம் செய்யாமல் வைத்திருப்பாங்க. பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த சீரற்ற காலநிலையில், திடீர் காலநிலையில் எவ்வாறு நாங்கள் முகம் கொடுப்பது என்று. அதிலும் குறிப்பாக இப்பொழுது மழைக்காலம், இடிமின்னல் தொடர்பான அவதானம், எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் இந்த இலத்திரனியல் பொருட்களின் பாவனை குறித்தும் நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வழமை போலவே நாங்கள் இலத்திரனியல் பாவனைகளை செய்யாமல் இந்த விசேடமான காலப்பகுதியில் அது குறித்து நாங்கள் விசேட கவனம் செலுத்தி செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. குறிப்பாக தொடர்ச்சியாக தொலைக்காட்சி வானொலிகளை பயன்படுத்துவது, அதனை தவிர தொலைபேசிகளை மின்னேற்றி அதாவது சார்ஜ் செய்து கொண்டிருப்பது, இடிமின்னல் வேலைகளில் அவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்வது நலமான விடயமாக இருக்கும். பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளலாம். பல விடயங்களை எமது சொந்தங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், அழைக்கலாம். 0112505316. இப்பொழுது அழைப்பின் வாயிலாக மற்றும் ஒரு அழைப்பாளர் காத்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மருதமுனை கலீல் ஐயா, சொல்லுங்க. உங்களோட மருதமுனையில் எப்படி காலநிலை இருக்கிறது? சொல்லுங்க. நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கிறோம் ஐயா, நலமா இருக்கிறோம். அதாவது எங்களுடைய பிரதேசங்களிலும் மழை பெய்தது. அதிகமான வீடுகளுக்குள் நீர் புகுந்து இருக்கிறது. அதை வெளியேற்றுவதிலும் மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை தவிர வீதிகள் எல்லாம் வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுபோல எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு பக்கத்திலே பிரான்சிட்டியல் ஒரு பகுதி கிராமம் இருக்கிறது. அங்கே பூரணத்துவமாக நீர் நிரம்பி அங்குள்ள மக்கள் எல்லாம் இடைத்தங்கள் முகாம்களுக்கு, உறவுகளுடைய ஊர்களுக்கெல்லாம் இடம்பெயர்ந்தும் இருக்கிறார்கள். ஆகவே இது அநேகமாக நாடு ஊராகவும் இந்த வெள்ளப்பெருக்கு இருப்பதை நாங்கள் அந்த தொலைக்காட்சி போன்றவற்றின் ஊடாகவும் பார்க்கின்றோம். புரிந்தாலும் எங்களுக்குள் சில விடயங்களை நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உதாரணமாக இந்த பாலங்கள் உள்ள வீதிகள், பாலங்கள், சிறு பாலங்கள், பெரிய பாலம். உதாரணமாக கிட்டங்கி என்பது ஒரு பெரிய ஒரு அன்றாட காலத்துக்கு காலம் நீர் வழிந்தோடுகின்ற போக்குவரத்துக்கு கஷ்டமாக இருக்கின்ற நிலைமை வந்துவிடும் வெள்ளம் வந்தால். அப்படியான பகுதிகளில் பயணிப்பதில் கொஞ்சம் தவித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஏனைய பாலங்கள் உள்ள வீதிகளிலே செல்வதை தவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கு நீர் ஓடிக்கொண்டிருக்கும். சில வேளையில வான்கால்கள் திறக்கப்பட்டால் கூட நீர் பெருக்கு எதிர்பாராமல் அதிகரித்து விடும். அந்த நேரத்தில் பயணம் செய்கின்ற பொழுது சில ஆபத்துகளை சந்திக்க வேண்டி வரும். அந்த கிட்டங்கி எடுத்துக்கொண்டால் காலத்திற்கான இப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற நேரத்தில் மரணங்கள், காணாமல் போகின்ற விடயங்கள் எல்லாம் ஏற்பட்ட வரலாறுகள் இருக்கின்றன.
எனவே நாங்கள் பயணிக்கின்றவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு ஒரு மாற்று ஒழுங்கை செய்ய வேண்டும். வீணாக நாங்கள் காரியம் இல்லாமல் அந்த வெள்ளம் போகின்ற வீதிகளிலே வாகனங்களிலே பயணிப்பது, நடந்து செல்வதிலே வாகனங்களில் செல்வதை தவித்துக் கொள்வதல்ல. ஏனென்று சொன்னால் வேலைகள் கூட காணப்படும் சில சந்தர்ப்பங்களிலே. அதனாலும் கூட சில வேலைகளுக்கு ஆபத்துகள் அசௌகரியங்கள் ஏற்படும். எனவே பயணங்கள் என்கின்ற விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் இப்படியான வெள்ள காலத்திலே சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வதை தவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல அப்படி சுற்றுப்பயணங்கள் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த நீர்நிலைகளுக்கு நாங்கள் செல்லக்கூடாது. சிறுவர்கள் விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அது யாரையும் பார்க்க மாட்டாது. பெரியவர்களாக இருந்தாலும் சிறுவர்களை அடித்து சென்று ஆகவே முதலைகள் இருக்கும். ஆகவே அந்த நீர்நிலைகளுக்கு நாங்கள் செல்வதை தவிர்த்து பொதுவாக இந்த வெள்ளப்பெருக்கு காலம் முடிவடைந்ததற்கு பிறகு நாங்கள் பயணங்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்துக் கொள்ளலாம். எனவே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப எங்களை நாங்கள் திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்திக் கொள்வதற்காக எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஓரளவு வழிபடுத்தும். அதுபோல அனர்த்தங்கள் ஏற்பட போகின்றது என்று நாங்கள் ஊர்ஜிதமாக வானிலை அவதானியம் மற்ற அரசாங்க அறிவித்த ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்திகள் எங்களுக்கு அவர்கள் தருவார். அதை கொண்டு நாங்கள் முன்னாயத்தங்களையும் செய்ய வேண்டிய தேவை இருக்கிற. உதாரணமாக வீட்டிலே முதியவர்கள் குழந்தைகள் இருப்பார்கள், அவர்களை எந்த இடத்தில் கொண்டு செல்வது, ஆவணங்கள் முக்கியமான ஆவணங்கள் இருக்கும். அதை நாங்கள் ஒன்றுபடுத்தி எவ்வாறு அதை பாதுகாப்பது, வாகன லைசன்கள், புறப்புறப்பு பதிவுகள், கல்வி சான்றிதழ்களுக்கு முக்கியமான ஆவணங்கள், காணி உறுதி பத்திரங்கள் எல்லாம் இருக்கும். ஆமாம் ஐயா, இந்த விடயங்கள் குறித்து நகைகள் எல்லாம் ஒழுங்கு வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அறிவித்தல் கிடைத்தவுடனே அதுக்கான அந்த ஆயுதங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏற்பட்டதற்கு பிறகு பதட்டமும் பெரிய நல்லது ஐயா, நல்லது. உண்மையில் பல விடயங்களை பேசி இருக்கின்றோம். இந்த ஆவணங்களை, இந்த சீரற்ற காலநிலை எவ்வாறு பாதுகாப்பது என்பது பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல இந்த காலநிலையின் காரணமாக இந்த அறிவிப்புகளை தொடர்ச்சியாக செவிமடுத்த வண்ணம் இருக்க வேண்டும். சில நேரத்தில் ஒரு பிரதேசத்தில் அதிகமான மழை பெய்தால் அங்குள்ள நீர்நிலைகளில் அல்லது நீர்த்தேக்கங்களில் நீர் அதிகமாக இருக்கலாம். அப்பொழுது வான்கதவுகள் திறக்கப்படலாம். அந்த வான்கதவு திறக்கப்படுகிற பொழுது அவர்கள் அறிவிப்பார்கள் எத்தனை வான்கதவுகள் திறக்கப்படுகின்றன, எத்தனை அடி உயரத்திற்கு திறக்கப்படுகின்றன, இங்கு அப்போ நீர்நிலைக்கு கீழான பகுதியில் உள்ளவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அந்த அறிவித்தல்களை இவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அது குறித்து கவனமாக இருக்க வேண்டும். தமக்கு அவ்வாறான அறிவித்தல்கள், தூய்மைப்பூர்வ அறிவிப்பு கிடைத்தால் அதனை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதும் பொருத்தமானதாக இருக்கும், இந்த ஆபத்துகளிலிருந்து தவிர்த்துக் கொள்வதற்கு. இப்பொழுது அழைப்பில் ஒருவர் காத்திருக்கின்றார். என்ன சொல்ல போகின்றார்? 012 50 53 16 தொலைபேசி இலக்கத்தினூடாக. வணக்கம். வந்தவர் சென்று விட்டார். ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். பல விடயங்களை இன்னும் நேரம் இருக்கின்றது. உங்களுடைய அனுபவம், இந்த அவசர கால நிலையின் போது எவ்வாறான விடயங்களை பின்பற்ற வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் பொதுவாக பல விடயங்களை, நன்மையான விடயங்களை, பலனுள்ள விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். வெள்ளம்பட்டியிலிருந்து விஜயகுமார் ஐயா பேசும் பொழுது பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. மீனவர் ஒருவர், மீன் வியாபாரி ஒருவர் மீனை கூவி விற்று கொண்டிருப்பதை எமக்கு கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான சீரற்ற காலநிலையின் போது இவ்வாறான கடலுணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சீரற்ற காலநிலையின் பொழுது பல வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகின்றன, கடலுக்கு பல பொருட்கள் வந்து சேருகின்றன. இவ்வாறான தீங்கான பொருட்களை மீன்கள் உண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த மீன்களை நாங்கள் சமையலுக்காக அல்லது நாங்கள் உட்கொள்ளும் பொழுது, உணவாக உட்கொள்ளும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த சீரற்ற காலநிலையில் அது குறித்தும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே போல் பொதுவாக இந்த மழை இப்பொழுது பொதுவாக எமது சொந்தங்கள் சொல்லியிருந்தார்கள், ஓரளவு காலநிலை படிப்படியாக சீரடைந்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் கூட இனிவரும் காலங்களில் மற்றொரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இந்த டெங்கு தொடர்பான ஒரு அபாயமும் ஏற்படுகிறது. அதாவது வெள்ளப்பெருக்கினால் ஏற்படும் பல நேரங்களில் நீர் உயர்ந்திருக்கலாம். இப்பொழுது நீர் வற்றும் பொழுது சில இடங்களில் நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு நீர் தேங்கி நிற்கும் பொழுது அங்கு நுளம்பு பெருக்கம் அதிகரிக்கிறது. அதனால் டெங்கு தொற்று அபாயமும் ஏற்படலாம். இனிவரும் காலங்களில் அந்த அபாய நிலையும் ஏற்படலாம். அது குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கலாம். அது குறித்தான அவதானத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். சீரற்ற காலநிலை காரணமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இப்பொழுது 3 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நாளை மறுதினம் 3 தினங்களுக்கு இடம்பெறவிருந்த பரீட்சைகள்
டிசம்பர் மாதம் 21, 22, 23ஆம் திகதிகளில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிலர் அதில் குழப்பமான நிலையில் இருக்கின்றார்கள். இன்று நாளை மறுதினம் 3 தினங்களுக்கு இடம்பெறும் பரீட்சை 30ஆம் திகதியிலிருந்து இடம்பெறும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அது தவறு. இன்று நாளை மறுதினம் 3 தினங்களுக்கு இடம்பெறவிருந்த பாடங்கள் டிசம்பர் 21, 22, 23ஆம் திகதிகளில் இடம்பெறும். ஏனைய பாடங்கள் வழமை போல அந்த அட்டவணையின்படி அந்த பரீட்சைக்குரிய நேர சூசையின்படி நடைபெறும் என்று கல்வி திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அது குறித்தும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். உயர்தர பரீட்சையில் தோற்றுகின்ற மாணவர்கள் இந்த சீரற்ற காலநிலையை மிக கவனமாக கையாள தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய பரீட்சை மிக முக்கியமானது. அதே போல தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கும் மாணவர்கள் இப்பொழுது தயாராக நிலையில் இருப்பார்கள். அவர்களும் இப்பொழுது மேலதிக வகுப்புகள் பாடசாலை விடுமுறை என்றாலும் அவர்களும் மேலதிக வகுப்புக்கு செல்வார்கள். அவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இந்த சீரற்ற கால நிலையில் எவ்வாறு அதனை எதிர்கொள்வது, எவ்வாறு அதனை தாக்குப்பிடிப்பது என்ற பல விடயங்கள், அத்தனை விடயங்களும் உங்களுக்கு பலனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். சிறப்பு நேர்காணல் பகுதி இருக்கின்றது. இது வாழ்வியலுடன் தொடர்புடைய ஒன்று, உங்கள் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடைய ஒன்றாக இருக்கின்றது. அஸ்வஸ்ம திட்டம் குறித்து நாங்கள் பேசப் போகின்றோம். அதில் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடன் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், தெளிவினை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான உரிய அதிகாரி ஒருவர் நேரடியாக கலையம் வந்திருக்கின்றார். ஆகவே தொடர்ந்து எதிர்பாருங்கள். விசேட நேர்காணல் இருக்கின்றது. இப்பொழுது ஒரு வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது 2வது பகுதிக்கு வந்திருக்கின்றோம். 2வது பகுதி விசேட நேர்காணல் பகுதி. வணக்கம் நேத்ரா பகுதியில், வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் பல்வேறு வாழ்வியலுடன் தொடர்புடைய பல விடயங்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது வழக்கம். வாழ்வியல் என்பது கலை, கலாச்சாரம், விளையாட்டு, சாதித்தவர்கள் என்று பலரை நாங்கள் உங்களுடன் நேரடியாக அழைத்து வந்து அதற்கான அவருடைய திறமைகளை வெளிக்கொண்டது அல்லது சமூகத்திற்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ, எந்தெந்த காலப்பகுதியில் தேவையோ அதனை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது வழக்கம். இன்றைய தினம் வாழ்வியலை தாண்டி வாழ்வாதாரத்துடன் தொடர்புடைய ஒரு விடயம் குறித்து இன்றைய வணக்கம் நேத்ரா சிறப்பு நேர்காணலில் நாங்கள் பேசவிருக்கின்றோம். அதாவது பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களின் வாழ்வையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த அஸ்வஸ்ம திட்டம், நலன்புரி நன்மைகள் சபையினால் முன்னெடுக்கப்படும் அஸ்வஸ்ம திட்டம் குறித்தான விடயங்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். குறிப்பாக இலங்கையில் பொருளாதாரம் எப்பொழுது கொரோனா காலப்பகுதியில் மிகவும் நலிவடைந்து காணப்பட்டது. கொரோனா காலத்தில் பலர் பாதிக்கப்பட்டார்கள். வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் அவர்கள் வாழ்வை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட ஒரு விசேட திட்டமாகத்தான் இந்த அஸ்வஸ்ம திட்டம் இருந்தது. 2022ஆம் ஆண்டு அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இப்பொழுது அரசாங்கம் மாறினாலும் கூட புதிய அரசாங்கமும் அந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது. காரணம், நலிவடைந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு. இந்த திட்டம் குறித்தான பல விளக்கங்கள் இருக்கின்றன, பல சந்தேகங்களும் இன்றளவிலும் இருக்கின்றன. முதலாம் கட்டத்தின் கொடுப்பனவுகளும் ஓரளவு நிறைவு கட்டத்தில், கொடுப்பனவுகள் வழங்கி நிறைவு கட்டத்தில் இருந்தாலும் கூட விண்ணப்பங்கள் கோரல் அல்லது விண்ணப்பங்களுடையான அதன் உள் அடக்கங்கள் குறித்து பல சந்தேகங்கள் பொதுமக்களிடம் இன்றளவிலும் காணப்படுவதாக இருக்கின்றது. அதனை தெளிவுபடுத்தும் வகையில் இன்று கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றோம். நீதியமைச்சினால் முன்னெடுக்கப்படும் நலன்புரி நன்மைகள் சபையின் சமூக பாதுகாப்பு திட்டமான அஸ்வஸ்ம திட்டத்தின் பிரதி நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் SU சந்திரகுமாரன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆமாம், இப்பொழுது அஸ்வஸ்ம கொடுப்பனவின் 2ஆம் கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்தான விளக்கங்களை முதலில் எமது சொந்தங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். மிக்க நன்றி. நீங்கள் கூறியது போல இந்த அஸ்வஸ்ம திட்டம் 2022ஆம் ஆண்டிலே முதன்முறையாக இலங்கையிலே விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அதிலே அவர்களுடைய தெரிவுகள் நடைபெற்று 2023 ஜூலை மாதத்திலிருந்து அவர்களுக்குரிய மாதாந்த கொடுப்பனவுகள் இன்று வரை வழங்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறு வழங்கப்பட்டு வருகின்ற இந்த கொடுப்பனவுகள் 3 வகைப்படுத்தப்பட்டு வழங்கப்படுகின்றது. மிகவும் வறியவர்கள், தற்காலிக பாதிப்புள்ளானவர்கள் என்ற அடிப்படையிலே வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த திட்டம் 2023 ஜூலையிலே ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சிலர் தங்களுடைய குறைகளை தெரிவித்தார்கள். தங்களுக்கு விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு தெரியாமல் போய்விட்டது அல்லது தாங்கள் அதை தவற விட்டு விட்டோம், தங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு சந்தர்ப்பம் தருமாறு கேட்டதுக்கு நாங்கள் 2024 மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே நாங்கள் முதல் கட்டத்துக்கு விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாக புதிய விண்ணப்பங்களை அழைத்திருந்தோம். அவ்வாறாக எங்களுக்கு 4,55,000 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்று அவற்றை நாங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் அளவிலே வீடுகளுக்கு அவருடைய தரவுகளை சரிபார்ப்பதற்கு எண்ணீட்டாளர்களை அனுப்புவதற்கு திட்டமிட்டிருந்தோம்.
இருந்தாலும் நாட்டில் ஏற்பட்ட தேர்தல் நடைமுறைகள் காரணமாக வீடு வீடாக எண்ணீடு செய்வதிலே தாமதம் ஏற்பட்டுள்ளது. 2 தேர்தல்களும் நடைபெற்றபடியால் எங்களதை நினைத்தவாறு செயற்படுத்த முடியவில்லை. நாங்கள் இப்பொழுது இந்த டிசம்பர் மாத இறுதி வாரத்தில் அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் ஏற்கனவே அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரிகளினுடைய வீடுகளுக்கு எண்ணீட்டாளர்களை அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இருந்த பொழுதிலும் கூட மேலும் சிலர் விண்ணப்பிக்க தவறி இருந்திருந்தால் இந்த இடைவெளியிலே அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கும் முகமாக அரசாங்கம் நேற்றிலிருந்து 25 நவம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரையும் தவறவிடப்பட்டவர்கள், அதாவது ஏற்கனவே முதலாம் கட்டத்திலும் விண்ணப்பிக்கவில்லை, நாங்கள் 2வது கட்டத்துக்கு மார்ச் மாதத்திலே அழைக்கப்பட்ட பொழுதும் விண்ணப்பிக்க தவறியவர்கள் என்று யாராவது தாங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் அவர்கள் இப்பொழுது பிரதேச செயலகங்களிலே வழங்கப்படுகின்ற அல்லது கிராம அலுவலர் ஊடாக பிரதேச செயலகத்தால் எங்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உடனடியாக பிரதேச செயலகத்தில் கொடுக்கலாம். உடனடியாக என்னும் பொழுது காலநிலை மிகவும் மோசமாக இருக்கின்றபடியால் அவர்கள் சிரமமாக இருந்தால் 2ஆம் தேதி வரைக்கும் அந்த அவகாசம் இருக்கிறது. 2ஆம் தேதிக்கு முன்னதாக தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். ஆனால் இவர்கள் தங்களுடைய தேசிய அடையாள அட்டையை தங்களுடன் வைத்திருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 2வது கட்டத்திலே வங்கிக் கணக்குகளுடைய நடைமுறைக்காக நாங்கள் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தேசிய அடையாள அட்டையுடன் தான் இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையுடன் தான் விண்ணப்பங்களை ஏற்கிறோம். அவை மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும், அடையாள அட்டை இருக்க வேண்டும். விண்ணப்பத்திலே மிக அடிப்படை தகவல் தான் வழங்கப்படும். பின்போருடைய வீடுகளுக்கு சென்று தான் மேலதிக தகவல்கள் சேகரிக்கப்படும். இப்பொழுது இந்த அடையாள அட்டை குறித்து கதைத்திருந்தோம். கடந்த இந்த திட்டத்தின் 1வது பகுதியில் நீங்கள் திட்ட பணிப்பாளராக இருக்கின்றீர்கள், பிரதி பணிப்பாளராக இருக்கின்றீர்கள். அது மிகவும் ஒரு பிரச்சனையாக இருந்த விடயங்களில் ஒன்று இந்த தேசிய அடையாள அட்டை. இந்த முதியோர் அல்லது அந்த ஒரு கட்டத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரையிலும் தேசிய அடையாள அட்டை பெறாதவர்களாக காணப்படுகிறார்கள். இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளிலும் பல லட்சக்கணக்கானோர் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். இப்பொழுது இந்த அடையாள அட்டை கட்டாயப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது கொடுப்பனவுக்கு முழுமையான தகுதி பெற்றவர்களும் அடையாள அட்டை இல்லாவிட்டால் அவர்களுக்கு இதையும் தீர்வுகளை முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இது ஒரு நீண்ட நாட்களாக உள்ள தொடர் பிரச்சனை. நாங்கள் 2022ஆம் ஆண்டு 1வது முறையாக விண்ணப்பங்கள் அழைக்கின்ற பொழுது தேசிய அடையாள அட்டையை அத்தியாவசியப்படுத்தியதாக அறிவிக்கவில்லை. ஆனால் பின்பு நாங்கள் வங்கிகளூடாக கொடுப்பனவு கணனி முறைப்படுத்தப்பட்ட வங்கி கணக்கினூடாக அனுப்புகின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற இலங்கை மத்திய வங்கியினுடைய தேவைப்பாட்டின் பிரகாரம் எந்த ஒரு வங்கி கணக்கும் ஒரு தேசிய அடையாள அட்டை மூலம்தான் அடையாளம் காணப்படுகிறது. ஆகவே அந்த முறைப்பாடுகள் அல்ல முறைகேடுகள் மோசடிகளை தவிர்ப்பதற்காக சகல வங்கிகளும் தேசிய அடையாள அட்டையை அத்தியாவசியப்படுத்தி இருப்பதனால் எங்களுடைய முறைமை கணனிமயப்படுத்தப்பட்ட வங்கி கணக்கு ஊடாக கொழும்பிலிருந்து நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் அனுப்புகின்ற தேவை இருக்கிறபடியால் அடையாள அட்டை அவசியமாக இருக்கின்றது. ஆனாலும் 2023 ஜூலை மாதம் நாங்கள் வழங்குகின்ற பொழுது ஆரம்பிக்கின்ற பொழுது அதாவது தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களையும் ஒரு 3 மாதத்திற்கு வங்கிகளுடன் கலந்துரையாடி ஒரு அவகாசம் கொடுத்திருந்தோம் அவர்கள் வங்கி கணக்கை ஆரம்பிப்பதற்கு. பிறகு நாங்கள் ஆட்பதிவு திணைக்களத்துடன் கலந்துரையாடி அவர்களுக்கு அதை இலகுபடுத்தி இருக்கிறோம். விசேடமாக கடந்த 2 வருடங்களாக கடந்த வருடங்களுக்கு முன்பதாக புறப்பத்தாட்சி பத்திரம் என்பது ஒரு அத்தியாவசியமானது அடையாள அட்டை. ஆனால் ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் அதை தளர்த்தி இருக்கின்றார். அதாவது தேசிய அடையாள அட்டைக்குரியவர் ஒருவர் விண்ணப்பிக்கும் பொழுது அவருடைய புறப்பத்தாட்சி பத்திரம் அவரிடம் இல்லாவிட்டால் அல்லது ஏற்கனவே பதிவு செய்யாதவராக இருந்திருந்தால் அவர் அந்த பதிவு செய்யவில்லை என்ற சான்றிதழுடன் அவரால் தீர்மானிக்கிற ஒரு திகதியை பிறந்த திகதியாக கிராம அலுவலர் ஊடாக சான்றுபடுத்தி சமர்ப்பிக்கலாம். அந்த கால அவகாசம் முடிந்ததாக எங்களுக்கு இப்பொழுது தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது, தற்காலிகமாக வழங்கப்பட்டது. நாங்கள் இப்பொழுது ஆட்பதிப்பு ஆணையாளருக்கு அறிவித்திருக்கிறோம், நேற்று இது தொடர்பாக தெரியப்படுத்தியிருக்கிறோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்குங்கள். நீங்கள் கூறியது போல நோய்வாய்ப்பட்டவர்கள், மிகவும் வயது போனவர்கள், மிகவும் கல்வி அறிவிலே பின்தங்கியவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக வழங்கச் சொல்லி. ஆனாலும் நாங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவது இந்த தேசிய அடையாள அட்டை என்பது இப்பொழுது இருக்கின்ற நிகழ்நிலை முறைமையிலே எல்லா விடயங்களுக்கும் அவசியமான தேர்தல் முறையாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய வங்கி கணக்கு இப்படிவாறான நன்மைகளுக்கு அவை மக்கள் இப்பொழுது பிரதேச செயலகங்களிலே தேசிய அடையாள அட்டைக்குரிய திணைக்களத்துடைய அலுவலர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார். அவை அவர்கள் நீண்ட தூரம் கொழும்பு வந்தோ அல்லது வேறு பிரதேசங்களில் செல்ல வேண்டியதில்லை. தங்களுடைய அடிப்படை ஆவணங்களை பிரதேச செயலகங்களில் வழங்கி அவர்களுடைய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு முக்கியமான கடமையாக கொள்ள வேண்டும். எங்களுடைய நன்மைக்காக இல்லை, எந்த ஒரு நன்மை திட்டத்துக்கும் அடையாள அட்டை என்பது இன்று தவிர்க்க முடியாத ஒரு விடயம்.
சரி ஐயா, இந்த இரண்டாவது விண்ணப்பங்கள் கோரியிருந்தோம், அதில் தவறவிட்டவர்கள் முதலாவது கட்டத்தில் தவறவிட்டவர்களுக்கான வாய்ப்பாக இரண்டாவது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. அதற்கான இப்பொழுது விண்ணப்பங்கள் அது குறித்தான விளக்கத்தை உண்மையிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக கூறுவதாக இருந்தால், இந்த திட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுதே அவர்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் அவருடைய வீடுகளுக்கு சென்று எண்ணீடு செய்து சரிபார்த்த பின்னர் அதிலே எங்களுடைய சனத்தொகை புள்ளிவிவரியல் திணைக்களத்தினுடைய சுட்டிகளின் பிரகாரம் மிக ஏழைகளாக தற்காலிக பாதிப்புள்ளவர்களாக புள்ளி வழங்கப்பட்டு அவர்களுக்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட முன்னதாக தெரிவு செய்யப்பட்டவருடைய பெயர் பட்டியல் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் வெளிப்படுத்தப்பட்டு நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டது. அந்த விவரங்களை பார்த்து ஒருவர் தனக்கு அந்த நன்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் அதாவது தன்னுடைய மேன்முறையீடு செய்வதற்கும் ஒரு அவகாசம் 1 மாதம் வழங்கப்பட்டது. அவை அந்த மேன்முறையீடுகளை அந்த பிரதேச செயலகத்தில் இருக்கிற பிரதேச செயலாளர் தலைமையிலே ஒரு மேன்முறையீட்டுக்கான குழு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது மேன்முறையீடுகளை மீள்பார்வை செய்வது. அவ்வாறு மீள்பார்வை செய்த பின்னர் தான் நாங்கள் இப்பொழுது 17 லட்சம் பேருக்கு கொடுப்பனவு செய்து கொண்டு இருக்கின்றோம். மேன்முறையீடு அதாவது ஒருவர் தனக்கு கிடைக்கவில்லை என்று மேன்முறையீடு செய்வது போல இன்னும் ஒருவர் அவர்களுக்கு கிடைத்தது தவறு என்று சொல்லி கூட முறைப்பாடும் செய்யலாம். நாங்கள் சொல்கிறோம் அப்பீல் அண்ட் ஒப்ஜெக்ஷன். அவ்வாறான முறைப்பாடுகளையும் நாங்கள் அவதானித்து அவை மேன்முறையீடு செய்யாததும் முறைப்பாடு வராததும் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட முறைமைகளிலே வெளிப்படுத்தப்பட்ட பட்டியலில் இருப்பவர்கள் தான் இப்பொழுது கொடுப்பனவு பெறுகிறார். அவ்வாறிருந்தும் அவர்கள் நினைக்கிறார்கள் நான் இதுக்கு தகுதியானவர், ஏதோ ஒரு காரணத்தாலே எங்களுடைய தரவுகளை தவறாக பதிந்திருக்கிறார்கள் அல்லது நான் தவறுதலாக அந்த தவறை கொடுத்து விட்டேன், இன்னும் ஏதோ ஒரு காரணத்தால் தங்களுடைய விண்ணப்பத்தில் குறைபாடு இருந்து எனக்கு கிடைக்க வேணும் ஆனால் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு நாங்கள் அந்த முறைமை முடிந்தபடியால் இப்பொழுது என்ன செய்கிறோம் என்றால் இந்த 25ஆம் தேதியிலிருந்து வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் முதலாவது கட்டத்திலே விண்ணப்பித்திருந்து தங்களோட பெயர் பட்டியல் வரவில்லை என்று சொன்னால் அவர்களும் தங்களுடைய குறைகளை அதாவது மனக்குறைகளை வெளிப்படுத்துவதற்காக ஒரு படிவம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த பிரதேச செயலகங்களூடாகவும் கிராம அலுவலர்களால் மக்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அவை அந்த மனக்குறைக்குரிய படிவங்களை அவர்கள் பெற்று அதிலே அடிப்படையான அவர்கள் ஏன் அந்த மனக்குறை வந்திருக்கிறது, என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இப்பொழுது நீங்கள் இந்த எங்களுடைய தொலைக்காட்சியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த மேன்முறையீடு, அதாவது உங்களுடைய மனக்குறைகளை வெளிப்படுத்துகின்ற படிவம். அதில் நாங்கள் 4-5 வகைப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஐயம் கொள்ளாமல் இந்த படிவங்களை பூர்த்தி செய்து உங்களுடைய பிரதேச செயலகத்திலே கையளிக்கின்ற பொழுது, அதாவது எங்களுடைய நலன்புரி உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் பிரதேச செயலாளருடைய மேற்பார்வையிலே கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த படிவங்களை நீங்கள் வழங்கினால், அதாவது டிசம்பர் 15க்கு முன்னம் நீங்கள் வழங்க முடியும். அதில் இருந்து நாங்கள் தொகுத்து இது எவ்வாறு சீர் செய்யலாம் என்பதற்காக நாங்கள் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சோடு இணைந்து ஒரு சுற்றுநிருபம் வெளியிட்டிருக்கிறோம். கடந்த ஜூலை மாதத்திலே பிரதேச மட்டத்துக்கு கீழே முதலாவது கிராமிய மட்டத்திலே கிராம அலுவலர் அல்லது கிராம அலுவலருக்கு பதிலாக அந்த இடத்திலே நலன்புரி நன்மைகள் விடயங்களை கவனிக்கின்ற உத்தியோகத்தர், அதாவது வெளிக்கள அலுவலர் ஒருவரும் ஒரு அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதியும் அந்த கிராமிய மட்டத்திலே கிடைக்கிற விண்ணப்பங்களை மனக்குறைகளை அவதானித்து தங்களுடைய சிபாரிசினை பிரதேச செயலாளருக்கு வழங்கலாம். பிரதேச செயலாளர் மட்டத்திலே அதாவது கிராமிய மட்டத்தால் வழங்கப்பட்ட குறைகளை மனக்குறைகளை ஆய்வு செய்வதற்காக பிரதேச செயலாளர் அல்லது உதவி பிரதேச செயலாளருடைய தலைமையிலே, அதாவது மாவட்ட அந்த பிரதேச செயலகத்தின் அதாவது சமூக சேவை உத்தியோகத்தர், எங்களோட நலன்புரி உத்தியோகத்தர், அங்கே பிரதேச மட்டத்தில் இயங்குகின்ற ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தினுடைய பிரதிநிதியுமாக இந்த மனக்குறைகளை ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 3வது மட்டமாக அதாவது கிராமிய மட்டத்திலிருந்து பிரதேச மட்டத்தில் ஆய்வு செய்யப்படும். பிரதேச மட்டத்தில் அது தீர்வு வழங்கினால் மிகவும் சந்தோஷம். பிரதேச மட்டத்திலே அந்த நன்மை பெறுவதற்கு நன்மை கிடைக்கிறதுக்கு உரிய தீர்மானம் எடுக்கலாம். அவர்களாலும் அதுக்கு உரிய தீர்வு வழங்கப்படவில்லை, மேலதிகமாக கொள்கை ரீதியான விளக்கங்கள் அல்லது வேறு சில விடயங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அவர்கள் அந்த விண்ணப்பத்தை மேற்கொண்டு அனுப்பலாம் மாவட்ட செயலகத்தில். மாவட்ட செயலகத்திலும் இந்த மனக்குறைகளை அவதானிக்கிறதுக்காக மாவட்ட செயலாளரால் நியமிக்கப்பட்ட மேலதிக அரசாங்க அதிபர் அல்லது அவர்களுடைய சிரேஷ்ட பதவி நிலை அலுவலருடன் அந்த பகுதியில் இருக்கின்ற அரசு சார்பற்ற நிறுவனம், மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்தர் இவர்களை கொண்டு ஒரு குழு இதை திரும்ப பார்வை செய்யும். அவை நீங்கள் போல் நாங்கள் இப்போ உயர்நீதிமன்றம் அப்பீல் அதே போல் இங்கேயும் நாங்கள் அதில் செயற்படுத்துகிறோம். நிறைவாக இது மிகவும் ஒரு கொள்கை ரீதியான முடிவெடுத்தால் தான் இந்த நன்மையில் மாற்றம் வருமா இருந்தால் தேசிய மட்டத்திலே எங்களுடைய நலன்புரி நன்மைகள் சபை தலைவருடைய தலைமையிலே
உள்நாட்டு அலுவலக அமைச்சருடைய பிரதிநிதியும் எங்களுடைய திட்டத்தினுடைய பிரதி திட்ட பணிப்பாளர் அதே போல் மேலதிக ஆணையாளர்கள் எங்களுடைய இந்த சமூகத்தினுடைய குறைகள் அதிகாரி இருக்கிறார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இதில் ஏதாவது புதிய கொள்கை மாற்றம் செய்ய வேண்டுமா அல்லது என்ன விசேட திட்டம் அல்லது விசேடமாக இந்த விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டுமா என்பது கையாள இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவது யார் இந்த குறைகளை தெரிவிக்கலாம் என்றால், முதலாவது கட்டத்திலே நாங்கள் 37 லட்சம் பெற்றிருந்தோம் விண்ணப்பம். அதில் 34 லட்சத்துக்கான விண்ணப்பங்கள் நேரடியாக வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்யப்பட்டது. அதில் நாங்கள் 18 லட்சம் பேர் தான் தெரிவு செய்திருக்கிறோம். அதிலேயும் 17 லட்சம் தான் இப்பொழுது நாங்கள் மாதாந்தம் கொடுக்குறோம். அந்த 1 லட்சத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருக்குது. ஏனென்றால் ஒன்று, மக்கள் தங்களுடைய வங்கி கணக்கை இன்னும் ஆரம்பிக்கவில்லை, பல்வேறு காரணங்களாலே ஆரம்பிக்கவில்லை. சிலர் சொன்னீங்கன்னா தங்களுக்கு இன்னும் அதை பற்றி விவரம் தெரியாண்டு கூட சொல்லியிருக்கிறார். நாங்கள் திரும்பவைக்கு கிராம அலுவலரோடாக பிரதேசத்தில் அறிவிக்கிறோம், உங்களுடைய பெயர் இருக்குது, நீங்கள் விண்ணப்பத்தை பார்த்துருக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், உங்களோட வங்கி கணக்கை ஆரம்பித்து கொண்டு வந்து பிரதேச செயலகத்தில் கொடுக்கச்சு. ஆகவே அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டவர்களை தவிர தாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேணும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் தங்களுக்கு தெரிவு செய்ய வேண்டும் மனக்குறையோடு இருந்தால் இது ஒரு இறுதி சந்தர்ப்பம் இதில் கொடுக்கும். ஆனால் இதிலும் அவர்களுக்கு கவலை கொள்ள தேவையில்லை. எங்களுடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு வருடாந்தமும் நாங்கள் இதை மீளாய்வு செய்ய வேண்டும். அவை இந்த வருடம், அதாவது உண்மையின்படி 2024 ஜூலையில் நாங்கள் மீளாய்வு செய்திருக்க வேண்டியவர்கள், ஆனால் பல்வேறு தடங்கள் காரணமாக செய்யவில்லை. அடுத்த ஏப்ரல் மாதத்திலே 34 லட்சம் பேருடைய விண்ணப்பங்களையும் திரும்ப மீளாய்வு செய்வோம். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் தகுதி இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். அவை 2 விடயங்கள். ஒன்று, முதலாம் கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு நாங்கள் விண்ணப்பம் கோரியிருக்கிறோம். முதலாவது கட்டத்தில் அவர்கள் விண்ணப்பங்கள் சமர்ப்பித்து தெரிவு செய்யப்படவில்லையே நாங்கள் என்று மனக்குறையோடு இருப்பவர்களுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறோம். உங்களோட மனக்குறையை எழுத்து மூலம் இந்த நாங்கள் இதிலே காட்டிய படிவத்தினூடாக தெளிவுபடுத்துறது. நாங்கள் அதை குறிப்பிட்ட நான் சொன்ன முறைமைகளோடு ஆய்வு செய்து விரைவிலே அவர்களுக்கு தகுதி இருந்தால் கட்டாயம் கிடைக்கும். அந்த ஐயா தெளிவான விளக்கம், உண்மையில் நன்றி கூற வேண்டும். இதில் தான் அவர்கள் குழப்ப நிலையில் இருந்தார்கள். தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும். இந்த விண்ணப்ப படிவங்கள் 2 வகையான விண்ணப்ப படிவங்கள் இருக்கின்றன. இந்த மேன்முறையீடு அதே போல் முறைப்பாடுகளையும் செய்யலாம், புதியவர்களும் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்ப படிவங்களை எங்கு பெற்றுக்கொள்ளலாம், யாரிடம் பெற்றுக்கொள்ளலாம்? இப்பொழுது நாங்கள் இவற்றை உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இணையதளம், அதாவது www.wbb.gov.lk கூகுள் தேடுதல் தளத்திலே யாராவது நலன்புரி நன்மைகள் சபை என டச் செய்யும் பொழுது அல்லது வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்ட் என்னும் பொழுது அந்த இணையதளத்தை அடையலாம். அதிலே ஆங்கிலம், சிங்களம், தமிழ் 3 முறையிலையும் பார்வையிடலாம். அந்த படிவங்களை அவர்கள் அதிலே இருந்து தரவிறக்கம் செய்தும் சமர்ப்பிக்கலாம். முதலாவது முறைமை. ஆகவே அவ்வாறு இணையதள வசதியை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு போதிய அறிவின்மை அல்லது அவர்களுக்கு இடையூறு இருக்குமா இருந்தால் அவர்கள் தங்களுடைய கிராம சேவை அலுவலரோடாக பெற்றுக்கொள்ளலாம். கிராம சேவை அலுவலர்களுக்கு இந்த படிவங்களை விநியோகிக்குமாறு எங்களுடைய சுற்று நிறுவனங்களூடாக நாங்கள் பிரதேச செயலாளருக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். அவை பிரதேச செயலாளர்கள் தேவையான படிவங்களை போட்டோ காப்பி எடுத்து பிரதி செய்து கிராம அலுவலரோடாக வழங்கலாம். பிரதேச செயலகங்களிலும் எங்களுடைய அலுவலரோடாக அந்த படிவங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இவர்கள் இந்த படிவங்களை பெற்றுக்கொள்வதற்கு கிராம அலுவலரிடமோ பிரதேச செயலாளரிடமோ அல்லது யாராவது ஒரு தொலைத்தொடர்பு நிலையத்திலே சென்று எங்களுக்குரிய நலன்புரி நன்மைகள் சபையினுடைய படிவம் ஒன்று விநியோகிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறார்கள். இது அவருக்கு பார்த்து எடுத்து தாரும் கொண்டால் அவர்கள் ஒரு சிறிய 10 ரூபாவோ என்னவோ பிரிண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கும் வசதி இருக்கிறது. ஆகவே 2 படிவங்களை புதிதாக விண்ணப்பிக்க விரும்புபவர்களுடைய படிவங்களையும் நான் கூறிய முறையில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் மனக்குறைகளை சமர்ப்பிப்போடைய படிவங்களும் 2மே எங்களுடைய தளத்திலும் இருக்கிறது, அதாவது இணையதளத்திலையும் அதே போல் பிரதேச செயலங்களும் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அதிலே அவர்கள் தங்களுக்கு பொருத்தமான முறையில் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்பொழுது இந்த 2ஆம் கட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறினீர்கள். நான் இந்த நலன்புரி நன்மைகள் சபையின் அஸ்வஸ்ம திட்டத்திற்குள் உள்வாங்கப்பட வேண்டும் அல்லது எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று ஒருவர் எவ்வாறு தீர்மானித்துக் கொள்வது? அடிப்படை 3 கட்டங்களாக வழங்குவதாக சொல்லியிருந்தீர்கள். அடிப்படை என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் ஒருவருக்கு அந்த விண்ணப்பம்? உண்மையிலே இது தொடர்பாகவும் நான் கூறியது போல நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக ஒரு நலன்புரி நன்மைகளுடைய அஸ்வஸ்ம திட்டத்தினுடைய புள்ளி வழங்கும் திட்டம், அதாவது எவ்வாறானவர்களுக்கு புள்ளி வழங்கப்படுகிறது. நாங்கள் முக்கியமாக இதுவரை காலம் பாரம்பரியமாக ஒருவருடைய மாதாந்த வருமானத்தை அளவீடாக கொண்டுதான் அவர் வறிய குடும்பமாக இல்லையான்னு தீர்மானித்தார்.
உதாரணமாக ஜனசவிய காலத்திலும் பின்பு சமுர்த்தியோ திவினகம் என்ற காலத்திலும் அதை ஒரு குறியீடாக வைத்துத்தான் அவர்கள் வறியவர்களுக்குரிய நன்மைகளை பெற்றார். ஆனால் இப்பொழுது உலக மாற்றங்களுக்கு அமைவாக வருமானம் மட்டும் ஒரு குறியீடாக கொள்ள முடியாது. பல்வேறு குறியீடுகள் இருக்கின்றன. அவர்களுடைய வீட்டு வசதி, அவர்களுடைய மலசல கூட வசதி, அவர்களுடைய குடிநீர் வசதி, அவர்களுக்கு இருக்கிற சொத்துக்கள், அவர்களுக்கு இருக்கிற வாகன வசதிகள், நில வசதிகள், இப்படி பல்வேறு குறியீடுகளை அவதானித்துத்தான் நாங்கள் அவர்களுடைய வறுமையா இல்லையான்றே தீர்மானிக்கிறோம். அதுவும் கூட எங்களுடைய சனத்தொகை புள்ளிவிவர திணைக்களம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எங்களுடைய மாதாந்தம் இந்த வறுமை குறியீடுகள் எவ்வாறான மாதாந்த வருமானங்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு குறியீட்டை அதாவது வெளியிட்டு கொண்டு இருப்பார். அவர்களுடைய அந்த குறியீடுகளையும் கவனத்தில் எடுத்து நான் கூறியது போல எங்களுடைய இணையதளத்திலே பார்க்கலாம். அந்த ஸ்கீம், அதாவது வர்த்தமானியிலே நாங்கள் அறிவித்திருக்கிறோம் 22 பிரதானமான விடயங்கள், 6 முக்கியமான விடயங்கள். அதிலே நான் சொன்ன போல அவர்களுடைய வீட்டு வசதி, அவருடைய மாத வருமானம், அவருடைய மாதாந்த செலவினம், அவருடைய மின்சார செலவினம், அவர்களுடைய எரிபொருள் வசதிகள், பல்வேறு விடயங்களை கிட்டத்தட்ட 90 கேள்விகள் அவரை கேட்போம். அவர் வீட்டுக்கு போகணும். அதை நாங்கள் கவனத்தில் எடுத்து ஒரு கணனிமயப்படுத்தப்பட்ட புள்ளி விவரத்தின் மூலம்தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வறுமையினுடைய நிலைமையும் புத்தளம் மாவட்டத்தினுடைய வறுமை நிலையிலும் மாற்றங்கள் இருக்கிறார்கள். ஒதுக்கீடுகள் செய்திருக்கிறார்கள். மொத்த வறுமைக்குரியவர்களை மாவட்ட ரீதியாக பிரித்து வைத்திருக்கிறோம். அந்த மாவட்டங்களுக்கு உதாரணமாக பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் எவ்வாறு தெரிவு செய்கிறதுக்கு மாவட்ட மட்டம் பார்க்கிறோமோ செட்ஸ்கோர், அதே போல் நாங்கள் இங்கே ஒரு குறிகாட்டி வச்சிருக்கிறோம். அதன்படி தான் மிக வறியவர்கள் ஒரு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய புள்ளி விவரம் எவ்வளவு, வறியவர்கள் எவ்வளவு, இந்த கொரோனா காலத்திலே தற்காலிக பாதிப்பு உள்ளானவர்கள் எத்தனை பேர், அவர்களுக்கான நன்மைகள் கிடைக்கப்படும். ஆகவே மக்களை பொறுத்தவரையில் ஒருவர் நினைக்கின்றார் என்னுடைய வருமானம் போதாது, என்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கிறதுக்கு செலவில்லை, எனக்கு நிரந்தர வருமானம் இல்லை, நான் அரச உதவியொன்று எதிர்பார்க்க வேண்டியவனாக இருக்கிறேன் என்று அவர்கள் தீர்மானித்தால், இதில் நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது அரசாங்கம் இப்பொழுது இவ்வாறானவர்களை ஆரம்பத்திலே 20 லட்சம் குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. இப்பொழுது 24 லட்சம் குடும்பங்களை நாங்கள் இந்த உதவி திட்டத்துக்களை சேர்க்கலாம். ஆகவே மக்கள் செய்ய வேண்டியது உண்மையான தரவுகளை தருவது. அதாவது அரசாங்கம் என்பது மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து தான் இந்த மர்களுக்கு நன்மை செய்ய போகிறார்கள். ஆகவே ஒருவர் இதை மோசடியான தகவலை கொடுத்து தானும் அந்த ஒரு வறியவர் போல நாடகமாடி பணம் எடுப்பது ஒரு முறைகேடான விடயம். அவ்வாறான விடயங்களை நாங்கள் தடுப்பதற்கு பல முறைகள் இருந்தாலும் இப்பொழுதும் எங்களுக்கு சொல்லுகிறார்கள், குறிப்பிட்ட நபர்கள் வசதியானவர்களை நீங்கள் நன்மைக்கு, அது மக்களுடைய தவறான தகவல். உண்மையில் பல விடயங்கள் இருக்கின்றது. இந்த நலன்புரி நன்மைகள் திட்டம் என்பது வலிய மக்களை மேம்படுத்துவதற்காகத்தான் செய்யப்படும் ஒரு விடயம். இது குறித்து இன்னும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. பொதுமக்களிடமிருந்து அவர்கள் தெரிவிப்பார்கள். 10 மணிக்கு பிறகு 10 மணியிலிருந்து அவர்கள் தங்களுடைய அச்சங்களை அல்லது வினாக்களை தொடுக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அதனைத் தொடர்ந்து 10 மணியிலிருந்து நேயர்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க தயாராக இருக்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்பொழுது ஒரு பாடல். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு பிறகு இந்த நேர்காணல் கலந்துரையாடல் தொடரும். வணக்கம்ண்ணா. வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்க? நாங்கள் நூறில் இருந்து பேசுகிறோம். சரி, உங்களுடைய பிரச்சனை என்ன? எங்களது இப்போ அசோசி மூலமா வந்தோன்னா ஒருத்தவங்களுக்கு 17,000 15,000 மூலமா கொடுக்குறாங்க. அது எனக்கு 3 பிள்ளைகள், என்னோட வயசு சோமலாம் இருக்குது. நான் அன்னைக்கு அத்தை புள்ளிகளுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு 2,500 தான் கிடைக்குது. நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். எவ்வளவு உங்களுக்கு இப்போ கிடைக்கிறது? 2,500. அவ்வாறான திட்டம் நீங்கள் இதில் தெளிவாக கொள்ளுங்கள். எங்களுடைய 3 வகையான அஸ்விஸ்ம கொடுப்பன வழங்கப்படுகிறது. முதலாவதாக 2 பேருக்கு மேற்பட்ட மிக வறியவராக அடையாளம் காணப்படுவர்களுக்கு 15,000 ரூபாவும், மிக வறியவர்களிலே 2 அல்லது 2 குறைவாக இருந்தால் அதனுடைய அதாவது 15,000 அரைவாசி தொகையாகிய 7,500 ரூபாவும் வழங்கப்படுது. மிக வறியவர் என்று அடையாளம் காணப்பட்டவர். வறியவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள் 2க்கு மேற்பட்டிருந்தால் அவர்களுக்கு 8,500 ரூபா வழங்கப்படுகிறது. அதுபோல் அதில் அரைவாசி தான் 2 குறைவாக இருந்தால். தற்காலிக பாதிப்புள்ளவர்களுக்கு 5,000 ரூபா வழங்குகிறோம். 2 இருந்தால் 2,500 ரூபா தான் கிடைக்கும். அவை நீங்கள் எந்த பிரதேச செயலகத்திலே பெற்றுக்கொள்ளுகிறீர்கள், உங்களுடைய விடயங்களை மீளாய்வு செய்ய வேண்டும். அவ்வாறாக 2,500 ரூபா வழங்கப்படுவதாக இருந்தால் 2 அல்லது 2 குறைவானவர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நாங்கள் ஒரு QR கோட் ஒன்று தந்திருக்கிறோம். உங்களோட QR கோட் மூலமாக உங்களுடைய எந்த பிரதேச செயலகத்தின் நலன்புரி உத்தியோகத்தரிடம் போய் பார்க்கலாம்.
உங்களுடைய எத்தனை பேர் உங்களுடைய தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 22 இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து 2500 ரூபா திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும். 3 இருந்தால் நீங்கள் 2500 ரூபா தற்காலிக பாதிப்புக்கு எடுக்க முடியாது, 5000 ரூபா தான் எடுக்க வேண்டும். ஆகவே நீங்கள் அவ்வாறு இருந்தால் அதற்காக மீண்டும் சென்று பார்வையிடுங்கள். நாங்கள் இது தொடர்பாக மாவட்ட செயலாளர் எங்களுடைய விவரங்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறோம். நீங்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கு மேலும் விளக்கம் வேண்டுமாயிருந்தால் இப்போ நான் சொன்னது போல் இந்த மனக்குறைவுகளை தெரிவிக்கிறதுக்கு ஒரு படிவம் ஒன்று நேற்றையிலிருந்து பிரதேச செயலகங்களில் வழங்கப்பட்டது. அந்த இதில் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். அந்த ஃபோமில் நிரப்பி என்னுடைய குடும்பத்தில் 3 ஆனால் எனக்கு தர வேண்டியது 5000, 2500 ரூபா இவன் வழங்கப்படுகிறன்ற கேட்டால் நாங்கள் அந்த ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தியது போல் அதை நாங்கள் மீண்டும் பரிசீலனை செய்து 3 இருந்தால் நீங்கள் 5000 ரூபாய்க்கு தான் தகுதியுள்ளவர். உண்மையில் அந்த சில தவறுகள் அந்த விண்ணப்ப படிவங்களை நிரப்பும் பொழுது அந்த தவறு அது சாத்தியம் இருக்கிறது. அவர்கள் அதை சென்று பார்வையிடலாம். இப்பொழுது நாங்கள் அழைத்திருக்கிற படிவங்கள் மூலமாக தங்களோட மனக்குறை அவர்கள் தெரிவிக்கலாம், நிச்சயங்களையும் தெரிவிக்கலாம். இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த சமுர்த்தி திட்டம் ஒன்று இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவும் வறிய மக்களை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. பொதுவாக இந்த திட்டத்தை பார்க்கும் பொழுது வறியவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதன் நோக்கம்தான் இந்த திட்டத்தின் அடிப்படையாக இருந்தது. என்றாலும் கூட அந்த சமுர்த்தி திட்டம் இன்றளவிலும் கூட செயல்பாட்டில் இருக்கின்றது. அப்பொழுது சிலர் விமர்சனங்கள் முன்வைக்கின்றார்கள், அந்த திட்டம் வறியவர்களை மேம்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இன்னும் வறியவர்களை மேம்படுத்த முடியாத நிலை என்ன என்றொரு கேள்வி இருக்கின்றது. அதே போல இந்த அஸ்வஸ்ம திட்டமும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தில் அந்த கொடுப்பனவுகள் மாத்திரம் வழங்குகின்றோம். அவருடைய பொருளாதார ரீதியில் இந்த ஒரு உதவிகளை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றதா, அல்லது நாளாந்தமனுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்காகத்தான் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? உண்மையிலே நீங்கள் கூறியது போல இந்த நலன்புரி நன்மைகள் சபையினுடைய அஸ்வஸ்ம திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னதாக நீண்ட காலமாக ஜனசவிய சமுர்த்தி திட்டங்களூடாக அந்த சமுர்த்தி திட்டத்தில் 2 பாகம் இருக்கிறது. ஒன்று மாதாந்த காசு கொடுப்பணும். அதுதான் நாங்கள் ஏற்கனவே கடந்த வருடம் வரைக்கும் 2500 ரூபா தான் எத்தனை பேர் இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் வழங்கி வந்தது. ஆனால் அது ஒரு வெற்றிகரமாக இல்லை என்றபடியாகத்தான் உலக வங்கியினுடைய ஆலோசனைகள், எங்களுடைய நாணய நிதியங்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் மக்களுக்கு 2500 ரூபா என்பது வறுமைக்கு போதாது. ஆனபடி தான் இந்த 15000, 8500 ரூபான்னு அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதிலே நீங்கள் கேட்பது போல நாங்கள் வறியவர்களை தொடர்ந்தும் வறியவர்களாக வைத்திருப்பது ஒரு நல்ல திட்டம் அல்ல. தற்காலிகமாக அல்லது அவர்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காகத்தான் நாங்கள் அதை மிக தொழில் செய்ய முடியாதவர்கள், மிக நலிந்துள்ளவர்களுக்கு உதவி செய்யலாம். சமுர்த்தியினுடைய நீண்டகால திட்டம் இவ்வாறான வறுமை கோட்டில் இருந்து அல்லது அடுத்த நிலைக்கு போக வேண்டியவருடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்கு சுயதொழில் ஊடாக அவர்களுக்கு வங்கி கடன்களை கொடுத்து, வட்டியில் மிக குறைந்த சமுர்த்தி வங்கிகளூடாக சிறுமுயற்சியாளர் கடனை கொடுத்து அவர்களுக்கு தொழில் திறன்களை வளர்க்கக்கூடிய பயிற்சினர்களை வழங்கி அவ்வாறான அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்ன வழிகளில் செய்ய முடியுமோ அவர்களுடைய அதுக்காகத்தான் இலங்கை முழுவதும் 26,000 சமுர்த்தி உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி வங்கிகள், பிரதேச செயலகங்கள், சமுர்த்தி முகாமையாளர்கள் என்று மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அமைச்சு கூட அதிலே கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு, சமுர்த்தி என்பது ஒரு தனிப்பட்ட அமைச்சாக இருக்கிறது. அந்த அமைச்சினுடையாக அவர்களுடைய அதாவது வறுமைக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற திட்டத்தை அவர்கள் செய்ய வேண்டும். நாங்கள் உதாரணமாக ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அவரை கொண்டு போய் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் செய்கிற வேலையை நாங்கள் பார்ப்போம். அவர் வீட்டுக்கு வந்த பிறகு அவரை திரும்ப நல்ல நிலைக்கு ஆரோக்கியமானவராக மாற்றுறதை சமுர்த்தி திணைக்களம் பார்க்கணும். அது மக்களுடைய மயக்கம் இருந்தது சமுர்த்தியை மாற்றீடாக அஸ்வஸ்மம் வந்தேன் இல்லை. சமுர்த்தியினுடைய கோட்பாடுகள், கொள்கைகள் அவ்வாறு இருக்கின்றன. அந்த திணைக்களம் சிறப்பாக செயற்பட வேண்டும். ஆனால் சமுர்த்திக்கு கீழே கொடுக்கப்பட்ட காசு கொடுப்பனவு முறைமைகளும் காசு கொடுப்பனவும் தான் அதில் இருந்து தனியாக்கப்பட்டு அஸ்வஸ்மமாக நடக்கிறது. அதே போல் நான் ஒன்றை கூற வேண்டும். முன்பு பல்வேறு திட்டங்கள் பல்வேறு அமைச்சுகள் செய்தன. உதாரணமாக முதியோருக்கான கொடுப்பனவு சமூக சேவை திணைக்களத்தில் இருந்தது. அதே போல் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவு தனிப்படாக இருந்தது. அதே போல் கிட்னி நோயால் பாதிக்கப்பட்ட மிகவும் அடையாளம் காணப்படாத நீண்டகால நோய்களால் பாதிக்கும். இப்போ அந்த திட்டங்களை நாங்கள் இந்த நலன்புரி நன்மைகள் சபை தான் ஒருங்கிணைத்து செய்கிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்திலேருந்து ஒரு முன்னேற்றமாக செய்திருக்கிறோம். அஸ்வஸ்ம குடும்பத்தில் இருக்கிற 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே
3000 ரூபாய் அஸ்விஸ்ம வங்கி கணக்கு விசேடமாக வைப்பிருக்கப்படுகிறது. முன்னைய நடைமுறையிலே நிதி பற்றாக்குறை காரணமாக ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு தான் 70 வயது பட்டு கொடுப்பன வளர்ந்தேன். இப்பொழுது நன்மை பெறுபவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் கிடைக்கும். ஆனால் வெளியில் முன்பு எடுத்தவர்களுக்கு அவர்கள் அதை தொடர்ந்து எடுக்கலாம். நாங்கள் பார்ப்பது நீங்கள் கேட்பது போல சமுர்த்தி திணைக்களம் அவர்களுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும். உடனடி தேவை அவர்களுடைய நாளாந்தம் பட்டினி இல்லாமல் அவர்கள் அடிப்படை தேவையை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த அஸ்விஸ்ம என்ற காசு கொடுப்பாங்க. உண்மையில் இந்த அஸ்விஸ்ம திட்டம் தொடர்பிலான பல விளக்கங்களை உங்களுடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையில் அது இந்த எங்களது தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பலனுள்ளதாக அமையும். அந்த திட்டத்தில் எவ்வாறு உள்வாங்கப்பட வேண்டும், ஏன் அந்த திட்டத்தில் நாங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றோம், எவ்வாறு தம்மை திருத்திக் கொண்டு மீள அதற்கு விண்ணப்பிக்கலாம் என்ற பல விடயங்களை தந்திருந்தார்கள். அதே போல் இந்த விண்ணப்பங்கள் இப்பொழுது 25ஆம் தேதியிலிருந்து கோரப்பட்டிருக்கின்றன. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். அதே போல் உங்களுடைய மேன்முறையீடு அல்லது மனக்குறைகளை தெரிவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் 25ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு குறித்தான விண்ணப்பங்களும் 2 வகையான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் இருக்கின்றது, அல்லது பிரதேச செயலகங்கள் பிரதேச காரியாலயங்களூடாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற பல விடயங்கள். உங்களுடைய முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கு 1924 என்ற தொலைபேசி துரித தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் அதனை அழைத்து உங்களுடைய முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் என்ற பல விடயங்களை தந்திருந்தார்கள். அதே போல நலன்புரி நன்மைகள் சபையின் இணையதளத்தினூடாகவும் சென்று அது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அழைப்பில் நிறைய சொந்தங்கள் இணைந்திருந்தார்கள் தன்னுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு. என்றாலும் கூட நேரம் போதாமை காரணமாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றோம். அந்த வகையில் எமது நிலையத்திற்கு வந்து பொதுமக்களுக்கு அவசியமான பல விடயங்களை தெரிவித்தமைக்காக நிதியமைச்சினால் முன்னெடுக்கப்படும் நலன்புரி நன்மைகள் சபையின் சமூக பாதுகாப்பு திட்டமான அஸ்விஸ்ம திட்டத்தின் பிரதி நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் SU சந்திரகுமாரன் அவர்களுக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நேத்ரா குடும்பத்துக்கும் நலன்புரி நன்மைகள் சபை சார்பாக நன்றியை தெரிவித்து. உண்மையில் இந்த ஒரு சமூக திட்டம், சமூக பாதுகாப்பு அல்லது நலிந்த மக்களை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இவ்வாறான நல்ல திட்டம் பொதுமக்கள் சேர வேண்டிய திட்டங்களுக்கு நேத்ராவும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபட்ட தனஞ்சயனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, அதே போல தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமரா கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.